கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நாங்க அண்டர்டேக்கர் ஏகே சபரி பேசிக்கிட்டு இந்த விஜய் மாதிரி ஸ்டெப் எல்லாம் இந்த ஏகே எல்லாம் தேவைதானே. அண்டர்டேக்கர்ங்கிறது வந்து இப்படி தலை முழுகிறதா இல்லையா? இல்ல சரி, ஓகே ஓகே, எம்ப்ரேஸ் பண்றீங்க சேர்த்து அந்த இது கொலாப் கிருஷ்ணில் கிருஷ்ணா கிறிஸ்டோபர் அந்த மாதிரி. சில பேர் கிருஷ்ணா கே போடுறாங்க அந்த மாதிரி. நான் அந்த கிரிஞ்சு நான் பண்ணிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. தெரியுமே, ஒரு 30 பேருக்கு ஒரே நேரத்துல மெசேஜ் போகும். ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் டோன்ட் கால் மீ கிறிஸ்டோபர், கால் மீ கிறிஸ் சொல்லிட்டு கே போட்டு இந்த கிரிஞ்செல்லாம் பண்ணிருக்கேன். அந்த 30 பேர்ல யாராவது இதுல கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கும் இந்த மெசேஜ் வந்துச்சு ப்ரோ, எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம கூட அப்படிதான் பண்ணுவேன் ஒவ்வொரு எபிசோடுமே. அது இணைஞ்சிருக்கிறது ஒரு ஹியூமர் சென்ஸ் லைட்டா இருக்கும். இணைஞ்சு இருக்கிறது நம்ம கிறிஸ் நான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் கிறிஸ். வணக்கம். என்ன பெரியார் படத்துல சத்யராஜ் மாதிரி பேசினது இருக்கான். அவர் பெரியாரே அப்படித்தான்டா. இல்ல அவர் கட்டக்கரல் இருக்கிறேன்னு அவர் பண்ண வரல, அதுக்காக சொன்னேன். சோ இன்னைக்கு நம்ம பேச போறது இது நம்ம புது ஃபார்மேட், புது ஷோ. இது பேர் வந்து அவர் 2 பைசா. புது ஷோலாம் இல்ல, பழைய ஷோ தான். சொம்மாக்கு புது பேர் வச்சிருக்கோம். ஏன்னா ரேண்டம் டாக்ஸ் டிடிகேக்கு வந்து சொம்மாங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. இங்க வந்து அப்படி ஒரு பேர் வைக்கணுமேன்றதுக்காக அவர் 2 பைசான்னு வச்சிருக்கேன். அவர் 2 பைசானா என்னன்னா, இது வந்து ஒரு உள்டாலுக்கடி தான். என்னன்னா வந்து எப்படி பாரதி யார்ங்கிறத வந்து சுட்டு நம்ம டைட்டிலா வச்சோமோ அதே மாதிரி வந்து இது அவர் மை 2 சென்ஸ்ங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து என்னோட கருத்து இதுன்னு சொல்லும் போது திஸ் இஸ் மை 2 சென்ஸ் இன் திஸ் டாபிக்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஊருக்கு லோக்கலைஸ் பண்ணி அவர் 2 பைசாங்கிற மாதிரி அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு மை 2 சென்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் அவர் 2 பைசா அந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் மை 2 சென்ஸ் இன் இந்தியன் தமிழ் அவர் 2 பைசா அப்படி வந்து வச்சிருக்கோம். இனிமே வந்து நம்மளோட சொம்மாக்கள் எல்லாமே வந்து அவர் 2 பைசாங்கிற டாபிக்ல தான் வரும். இது வந்து த பிகினிங். இது அவர் 2 பைசா த பிகினிங். இது அதுக்கப்புறம் வந்து அவர் 2 பைசா ஆன்னு சொல்லிட்டு அந்த வாரம் முக்கியமா நடந்த விஷயம் எல்லாம் போட்டு இந்த வாரம் அப்படி என்ன பேச போறோம்னா, இந்த வாரம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இந்த அவர் 2 பைசாங்கிறத வந்து நாங்க ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு வாரத்துல வந்து நம்ம இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ஷோவை. என்னன்னா 2000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உன்ட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவனுங்க பண்ண போறானுங்க 2000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாம ஆக்க போறாங்க. ஆனா 2000 நோட்டு பார்த்து யுகங்கள் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு. நான் 6 மாசம் ஊர்ல வேற இல்ல. நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் அதை பார்த்து ரொம்ப நாள். ஆமா, என்ன வச்சுக்கோயேன், நான் சம்பளம் எடுப்பேன்ல, முதல் மாசம் வீட்டுல கிரிஞ்சு பண்ணாங்க, சம்பளத்தை எடுத்துட்டு வா, முழு சம்பளத்தை எடுத்துட்டு. அடுத்த மாசம் அந்த கிரிஞ்சு பண்றதுக்கு அவங்களே இல்ல. சரியா, இந்த சம்பளத்தை எடுத்துட்டு வா, அப்படிதான் அந்த இது விஐபி மாதிரி 300 ரூபா கொடுத்தவங்க அம்மா கிட்ட சமைச்சு பாரு. அப்புறம் சரியா, இது விஐபியா இது டெல்லி கணேஷ். என்ன படம்? இதுல டெல்லி கணேஷ்னோட எனக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்கு. அதை வந்து நான் மூவி சஜஷன்ஸ்ல சொல்றேன். இது டெல்லி கணேஷ் வந்து இந்த படம் என்னது, கேடி பிள்ளை கில்லாடி ரங்க. ஆமா, விமல் கிட்ட வந்து சொல்லுவார்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கூட. இந்த ஆஸ்ஹோல் டேடா வந்து டெல்லி கணேஷ் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு படம் நான் வச்சிருக்கேன் இந்த வாட்டி சஜஷனுக்கு. நல்ல படம் ஒண்ணு. அதனால அதான் எடுத்து அப்பவே எனக்கு 500 ரூபா நோட்ல தான் வந்துச்சு. 2000 நோட்டு வரல, ஒரு நோட்டு கூட வரல, 2000 நோட்டு. சரி, இதுக்குதான் ஹபிபி கம் டு ஸ்ரீலங்கா we have 5000 rupees note. அப்படியா? ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கும் பெருசா. ஆனா எதுக்கு அதை கொண்டு வந்தானுங்க? எதுக்கு இப்போ அதை அது இந்த டிமானிட்டைசேஷனை வந்து நம்ம 1000 தடவை அடிச்சிருக்கோம். நம்ம அது ஒரு தனியா டாபிக்கா கூட போட்டு அடிக்கலாம். அதுக்கான கண்டென்ட்டே இருக்கு, புக்கெல்லாம் வச்சிருக்கேன் நான் அதுக்கு. சரியா, என்ன மேட்டர்னா, டிமானிட்டைசேஷன் என்ன சொன்னானுங்க, இது கருப்பு பணம் எல்லாம் ரொம்ப ஈஸியா பதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா, ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க அழகா.
சோ வந்து நாங்க டிமானிட்டைசேஷன் பண்றோம், 1000 ரூபாயில ரொம்ப ஈஸியா அடைக்கிறாங்க, அதனால நாங்க 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறோம், இன்னும் ஈஸியா அடைக்கட்டும், லாக்கருக்குள்ள வச்சிருக்க ஒரு ரூம்ல அடைக்கிறத வந்து பாதி ரூம்ல அடைக்கட்டும், ஈஸியா அடைக்கட்டும் சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு போல, ஐயோ நம்ம இப்படி சொன்னவே இது இன்னும் ஈஸியாச்சு, டபுள் ஆக்குங்கடா, இப்ப 1000 ரூபாய் அடுக்கினவெல்லாம் இப்ப வந்து இதா அடுக்கணும், 2 ரூம்ல அடுக்கணும். இப்ப 2000 ரூபாய் நோட்ல அடுக்கணும் பாரு ஒரு ரூம் ஃபுல்லா, அவன் இப்ப 4 ரூம் தேடணும் 500 ரூபாயில அடுக்கிறதுக்கு. சரியா, இதோட இது என்னன்னா மெயினா ஒரு டாபிக் இந்த வாட்டி என்ன பேசுறோம்னா அந்த மாடர்ன் லவ் சென்னை. அதாவது அது ஒரு மையமா வச்சிருப்போம், அப்படியே சைட்ல அப்படியே நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம். சோ அதான் இந்த வாரம் பேச போறோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து லாலா குண்டா பொம்மைகள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நான் அந்த இது லெட்டர் பாக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. லெட்டர் பாக்ஸ்ல வந்து ரிவ்யூஸ் பார்ப்பேன். சரியா, அதுல வந்து முக்காவாசி பேர் வந்து மாடர்ன் லவ் சென்னையில வந்து இந்த லாலா குண்டா பொம்மைகளும் மார்கழி இவன் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு மார்கழி பிடிக்கலன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வரிசையா வரும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து லாலா குண்டா பொம்மைகள் நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா நான் அந்த படம் பார்க்கும்போது என்ன எப்படி தெரியுமா பார்த்தேன், என்ன லிட்டரலா அந்த விவரம் போல ஜான் விஜய் சொல்லுவான்ல, என்னலே என்னடா லவ் நசன்னுகிட்டு அந்த ஒரு ஸ்டேட்ல தான் நான் இது பார்த்தேன். சரியா, நீங்க அப்படித்தான்ப்பா பாப்பீங்க. சரியா, தற்காலிகமா அந்த மோட்ல இருக்கேன், அது ஏன்னு தெரியல. சரியா, எப்பயுமே நீ அப்படிதான்டா இருக்க. ஆக்சுவலா சொல்ல போனா முன்னாடி ஓல்டு மீ அப்படி இருந்தான், நியூ மீ வாஸ் டெஸ்பரேட் அஸ் ஃபக். சரியா, நடுவுல கொஞ்சம் ரொமான்டிக் சபரியா எல்லாம் மாறினாப்ல, அவர் மட்டும் தான் ரொமான்டிக்கா இருந்தார். சரியா, ஓகே, ஐ அம் ஜஸ்ட் எவால்விங் பேக்வர்ட்ஸ். சரி நம்ம திருப்பி இப்படியே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு அப்பவே தெரிய போகுது திருப்பி ஜோக்கர் ஆக போகுது. அந்த பையன் உண்மையாவே வடக்கெல்லாம் இல்லடா, அவன் பேரு பார்த்தேன், அது ஏதோ தமிழ் பேரு முரளின்னு எல்லாம் வந்துச்சு, தமிழன் தான் அவன், வடக்கனா நடிச்சவன், நல்லா நடிச்சிருந்தாரு, எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, சூப்பரா நடிச்சு. அந்த பொண்ணு எல்லாம் செமையா நடிச்சு. எனக்கு நல்லாவும் இருந்துச்சு. டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஆமா, ராஜமுருகன். அவர் வந்து குக்கு, ஜோக்கர் நல்ல டைரக்டர். ஆமா, அதெல்லாம் போட்டிருந்தானுங்க. This is ராஜமுருகன்ஸ் பெஸ்ட் வர்க்லாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இல்ல, ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ஜோக்கரும் குக்குவும் பிடிக்கும். ஜோக்கர், குக்கு, அதுக்கப்புறம் ஜிப்சியும் நல்ல படம் தான். பட் எனக்கு குக்கு ஜோக்கர் இம்பாக்ட் அளவுக்கு எனக்கு அது கொடுக்கல. ஜிப்சி வந்து ஏன் அப்படி நமக்கு ஆவலன்னா அந்த அத்தனை கட்டு அந்த படத்துல. ஆமா, 82 கட்டம் என்னமோ அந்த படத்துல, கட்டு ரொம்ப அதிகம் அந்த படத்துல. நீ அது அன்கட்டா பார்த்தனா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த படம். நான் அன்கட் பாத்துருக்கேன் அந்த படம். அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் ஜோக்கர் பார்க்கும்போது என்ன ஹானஸ்டா எனக்கு ஜோக்கர் ஞாபகமே இல்ல. நான் ஜோக்கர் திரும்ப ரீவிசிட் பண்ணனும்னு நினைச்சேன். வேலன் தியேட்டர்ல பார்த்தேன் ஜோக்கர். அப்படியே? ஆமா, அந்த டொக்கு தியேட்டர்ல எத்தனை பேர் இருந்தானுங்க? நானு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருந்தானுங்க. சரியா, அவனுங்க எனக்கும் அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரியா, அவங்களும் நானாச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது படம். ஜோக்கர் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு 2016 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ஃபில்லர்லாம் போடணுமா நம்ம? ஆமா, ஜோக்கர் 2019 இல்ல, அந்த ஜோக்கர் இல்லப்பா, ஜாக்லின் ஃபீனிக்ஸ் ஜோக்கர் 16டா, கரெக்ட்டா தான்டா சொல்றீங்க. எனக்கு 16 வயசு. சரியா, அப்ப அமேசான்ல தான்டா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் அமேசான்ல தான் இருந்தேன், அதுலயே சர்ச் பண்ணி இருந்திருக்கலாம். சரியா, இது 16 வயசு தான் ஆகுது எனக்கு. அப்ப அரசியல் புரிதல் சுத்தமா கிடையாது. 2016 ஆமா, உனக்கு 16 வயசு தான் அப்ப. சரியா, எனக்கு 21 வயசு. நானும் தற்கொலையா தான் இருந்தேன் அப்ப. சரியா, எனக்கு சுத்தமா அந்த புரிதல் கிடையாது. எனக்கு ஜோக்கர் பார்த்த அப்புறம் நான் என்ன, நம்ம நார்மலா நான் சென்னை. சரியா, நான் சென்னை சேர்ந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். என்ன சொல்றது, அந்த சென்னை தாண்டி வெளியூர்லயும் போய் வாங்குது. நான் வந்து யாதும் முறை யாவரும் கேளீர் விஜய் சேதுபதி மாதிரி சின்ன வயசுலயே ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்கன்.
அந்த படத்தை பத்தி உம்மால நான் தனியா பேசுவேன். இங்க இல்ல அதுக்குன்னு ஒரு தனி டாபிக் வச்சிருக்கிறேன். நான் ரொம்ப வருஷமா நான் ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை பத்தி நான் ஒரு பாட்காஸ்ட் தனியா பண்ண போறேன். அதுல இவனை வச்சு நான் செய்வேன், கட்டாயம் செய்வேன் அவனை. சொல்லு நீ. சரியா? எனக்கு ஒரு டாய்லெட்ன்றது ஒரு லைஃப்ல எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும் ஒரு லைஃப்ல. ஏன்னா தினந்தோறும் அது ஈஸியா ஆக்சஸ் பண்ற விஷயம். சரியா? எனக்கு அந்த ஆக்சஸ் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் இருந்தது இல்ல. ஆமா, அது எப்படி நம்ம இது பிரிவிலேஜ்டா இருந்துட்டோம் நம்ம. சரியா? பேசிக்கலி அதுதான் அந்த வார்த்தையை வந்து சுத்தி வளைக்க வேணாம். நம்ம பிரிவிலேஜ்டா இருந்துட்டோம், கக்கூஸ் இருக்கு நமக்கு. அந்த இது எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் டோட்டலா டிராஸ்டிக். சரியா? அவன அந்த மாதிரி படம் பார்க்கவே மாட்டானுங்க. நானும் அப்ப அந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். இப்ப நீ சொன்ன பத்தியா, நான் சென்னையிலேயே வளர்ந்தனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கதே தெரியல, எனக்கு இது ரிலேட்டே ஆகலன்ட்டு. இது அப்படியே ஆகலன்றது இல்ல. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அந்த படம் பார்த்தது, ஓ இப்படி எல்லாம் இருக்கான்றதே உனக்கு அப்பதானே தெரிஞ்சது. அதேதான் இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பாக்குறான்ற கேங்கு கிட்ட இதேதான் நான் சொல்ல விரும்புறேன். உனக்கு தெரியல, நீ பாக்கல, நீ சென்னையில உட்காந்து குப்பை கொட்டிக்கிட்டு இப்பெல்லாம் யாரு ப்ரோ பாக்குறாங்க. ஆனா இவன் இங்க இருக்கிறதுதான் மொத்த காசிஸ்டமே நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் பெரிய மேட்டரா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கொலசாமி கேக்குறாங்க, முதுக தடவி பாக்குறாங்க, அவ்வளவுதானே. சிபில மட்டும் அந்த டைரக்டா கேட்டுறாங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீங்க என்ன ஆளுங்க? சரியா? என்ன ஆகுது? சோ அந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்ட் கொடுத்து அவங்களுக்குமே அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி யாருக்கு? ஆக்சுவலி அவனுங்களும் பிரிவிலேஜ் கூட்டமா? பிரிவிலேஜ் அதான் என்ன மாதிரி சென்னையில வளர்ந்துட்டு எல்லாம். சரியா? எனக்கு அப்பதான் ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. சரியா? என்ன அதுக்கப்புறம் தான் அவ்வளவுதான். குக்கும் நல்லா இருந்துச்சு. குக்கு சூப்பரா இருக்கு. ஐ கேன் டு திஸ் ஆல் டேன்ற மாதிரி ஒரு மூவி லிஸ்ட் வச்சிருக்கேன். சரியா? அது சில படம்லாம் இருக்கு, எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் அந்த மாதிரி. குக்கு, கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், சிவில் வார். எனக்கு ரீசெண்டா அந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்க படம் வந்து விடுதலை. இப்ப அதாவது வட சென்னை நான் ஒரு 20 வாட்டி பாத்திருக்கேன்னு சொன்னேன்ல, நானும் வட சென்னை அப்படி. அதே மாதிரி இப்ப விடுதலை நான் ஒரு 7-8 வாட்டி பாத்துட்டேன் ஆல்ரெடி. எனக்கு அந்த படம் மனப்பாடமே ஆயிருச்சு. அன்கட் வெர்ஷன் எப்படி இருக்கும், கட்டான வெர்ஷன் எப்படி இருக்கும், தியேட்ரிக்கல் வெர்ஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் எனக்கு மனப்பாடமே ஆயிருச்சு. நான் வடச்சனை போட்டுட்டு அடுத்த டைலாக் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம்மளே நம்ம பர்சனலாவே நிறைய பெருசா ஃபேமஸ் ஆகாத வடச்சென்னை ரெஃபரன்சஸ் நமக்குள்ள யூஸ் பண்ணிப்போம். வேற யாருக்கும் புரியாது, நமக்கு இது வடச்சென்னை ரெஃபரன்ஸ். நேத்து எவனோ ஒருத்தர் சொன்னா, அர்ஜுன் கூட சொன்னா, உனக்கு என்ன நீ ஒண்ணு தேடிக்கடா, எந்த வந்து ஒத்துன்னு போற அந்த மாதிரி. அவர் ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜமுருகன் என்ன, ராஜமுருகன் should get more work. அதான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான், ஒரு ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேரா தான் படம் எடுக்கிறாரு. ஐ திங்க் he should make more movies. ஏன்னா அவர் நல்ல ரைட்டர். ஆமா, அவர் ஒரு ரைட்டரா இருந்து இதா மாறினார், டைரக்டரா மாறினார். என்ன சோ இந்த பொண்ணு ஜோக்கர் ஆக போகுது செகண்ட் டைம் அப்படின்னு நான் இதாயிட்டேன். ஸ்பாய்லர் படாத. இல்ல இது எல்லாம் ஸ்பாய்லர் அலர்ட். தயவு செய்து யாரெல்லாம் பாக்கலையோ நாங்க எல்லாம் கதை டீடைல் இன் டீடைலா பேசுவோம். இது மாடர்ன் லவ் ஸ்பாய்லர் போட வேணாம். ஏன் வேணாம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல அந்த மாதிரி மட்டும் பேசுவோம். சரி, கொஞ்சம் டீடைலா பேசலாம். ஏன்னா இப்பதான் வந்திருக்கு, எப்படி நம்ம அதுக்குள்ள பாத்துருவாங்க. சரி, இல்ல நீங்க பாத்துட்டு வந்து அப்படி இல்லன்னா வந்து மாடர்ன் லவ் பாத்துட்டு கேளுங்க. என்ன எங்களுக்கு தான் லிசன்ஸ் அடி வாங்கும், அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ரோஸ்ட்னா பரவாயில்ல, நம்ம அதை கிழிச்சு தொங்க போட போறோம்னு தெரியும், பாத்துட்டு வருவோம். இல்லாட்டி நம்ம ரோஸ்ட் அதுதான் மேட்டர். நம்ம ரோஸ்ட் வந்து டே இது தயவு செஞ்சு நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆடியன்ஸுக்குலாம். நாங்க ஒரு படம் ரோஸ்ட் போடுறோம்னு வைங்களேன், அந்த படம் நீங்க பாக்குறதுக்கு வர்த்தான அதாவது இட்ஸ் நாட் வர்த் யுவர் டைம். சரியா? அதனால நீங்க அந்த படத்தை பார்க்கலனா கூட எங்க ரோஸ்ட்டை கேட்கலாம். இன்னொரு விஷயம், நாங்க அந்த படத்துல மொத்த கதையை மொத்த சீனை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதனால வந்து நீங்க படம் பார்க்கலனாலும் உங்களுக்கு எங்க ரோஸ்ட் புரியும். ரோஸ்ட்டுக்கெல்லாம் லிசன்ஸ் போக மாட்டேங்குது. தயவு செஞ்சு படம் பார்க்கலனாலும் ரோஸ்ட் கேளுங்கப்பா, கண்டென்ட் நல்லா இருக்கும். சரியா? அதனால
எங்க விட்டேன்? மாடர்ன் லவ் வந்து நாங்க இப்ப ரோஸ்டா இல்ல ஸ்பாயிலர் ரிவ்யூ பண்ண போறோம். ஸ்பாயிலர் ரிவ்யூ சரியா? சோ பாத்துட்டு வந்துருங்க. எனக்கு அந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் அந்த எனக்கு எங்க நான் இது வரைக்குமே அந்த கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே இருந்தேன். என்ன ஜோக்கர் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு, என்ன இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த பானிபூரி சீன் வரும். எந்த பானிபூரி சீன்? அது படத்துல நிறைய பானிபூரி சீன். அந்த கடைசில அந்த கடைசி சீன் அந்த பானிபூரி எப்படி சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு விக்ரம் வேதாளா ஞாபகம் வந்துச்சு போச்சு அந்த சீனுக்கு. சேட்டா பரோட்டா எப்படி சாப்பிடணும் தெரியுமா? அந்த சீன்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஏன்டா இதெல்லாம் வருது நடுவுல போங்கிட்டு. எனக்கு இது லிட்டரலா எப்படி தெரியுமா அந்த சீன் அடி சிரிப்பாங்கல்ல ரெண்டு பேரும். எனக்கு அது சூப்பரா இருந்துச்சா? டாக்டர் ஸ்டேஜ் இப்படி தள்ளி விடுவாங்க, லைட்டா கலங்கிருச்சு கண்ணு. என்னடா மனுஷன் எப்படி பண்ணிட்டா? அந்த ஆக்டர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நான் கெஸ் பண்ணிட்டேன், எனக்கு பார்த்தனே இவன்டான்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத நாங்க சொல்ல, அந்த ஸ்பாயிலர் நாங்க சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஆக்டரோட ஆக்டிங் சொல்றாரு. சரி, அடுத்து வந்து இமைகள். இமைகள் வந்து அந்த இவர் அசோக் செல்வன் கண்ணு தெரியாது, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. கடைசியில கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது முன்னாடியே அந்த வீண இதெல்லாம் செட்டப்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே. இட் வாசன்ட் பேட் பட் இட் வாஸ் ஓகே. அது யாரு டைரக்ஷன்? அது பாலாஜி சக்திவேல் நினைக்கிறேன். ஆமா, இவரு நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான அவர் எழுதி இருந்தாரு. டைரக்ட் பண்ணது வந்து பாலாஜி சக்திவேல். இவரு நம்ம காதல் எடுத்தாரு அவருன்னு நினைக்கிறேன். இல்ல 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 அப்படியா? ரிட்டன் பை பாலாஜி தரணிதரன், ஓகே. டைரக்டட் பை பாலாஜி சக்திவேல். ஆமா, அவருதான். இந்த நம்ம விடுதலை படத்துல கூட வருவாரு அவரா? அவரு டைரக்ட் பண்ண படம் வந்து காதல். அதாவது கரெக்டா தான் சொல்லிருக்கேன். காதல் டைரக்ட் பண்ணவர் தான் வந்து பாலாஜி சக்திவேல். அவர் தான் இது டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் என்னைய கரெக்ட் பண்ணுங்க. பட் எனக்கு பார்த்த மாதிரி, அப்படி பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட படம். பாரதி ராஜா படம் 5வது படம். 3வது படம் வந்து காதல் என்பது கண்ணுல ஹார்ட் இருக்கிற இமோஜி, வைபவ் வருவானே கடைசியில. அந்த படம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி சினிஃபைலா இருக்குமா, எனக்கு அது பயங்கரமா ரிலேட் ஆச்சு. பல்பு வாங்கினே இருக்கும் அது நல்லா இருந்துச்சு. லிட்டரலி மியா நிறைய இடத்துல இருந்துச்சு. ரீத்து வர்மா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி அந்த கடைசி சீன நல்லா இருந்துச்சு. இவன் என்ன நினைக்கிறதா அதே அவ்வளவு நினைக்கிறது, அதெல்லாம் கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. அது அந்த இந்த சீனே சூப்பரா இருந்துச்சு. லைக் அவன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆடிப்பாரு, எவ்வளவு கொச கொசன்னு இருக்கும் பாரு சொன்னிட்டு அதை வந்து நமக்கு விஷுவலா காட்டும் போது நமக்கு அதை பார்க்கும் போது நம்ம மைண்ட்ல மியூசிக் ஓடுற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் பார்க்க. அது நமக்கு ஆடாவே தெரியல, டே பாரு திஸ் இஸ் ட்ரூ லவ்ங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா பர்சனலா முட்டை பப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்து டிகே அண்ட் முட்டை பப்ஸ் ஹேஸ் சம்திங். ஆமா, டிகே எடுக்கிற படத்துல தான் முட்டை பப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ற படத்துல இது ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, ஃபுல்லா அவர் தான் ப்ரொடியூஸ். அதான் ப்ரொடியூஸ் பண்ற படத்துலயும் முட்டை பப்ஸ் வந்துருது. சரியா? சரி, அடுத்து வந்து மார்கழி. எனக்கு இது ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா வந்து ஆல்டர் பாயா நான் வந்து ஒரு சோப் எடுக்க சொன்னாங்களா? இல்ல, எங்களை சோப்பெல்லாம் எடுக்க சொல்ல. எனக்கு வந்து இந்த படம் எனக்கு பயங்கரமா ரிலேட் ஆச்சு. ஏன்னா நான் இப்படி சர்ச்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், ஒன் சைடா லவ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா ரிலேட் ஆச்சு. மார்கழி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. அது அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுடா முதல்ல. ஒரு நல்ல பாட்டு சரியா. இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஆந்தாலஜில இளையராஜா மியூசிக். மனுஷன் அதாவது இந்த படத்துக்கு போட்டதுல 10% விடுதலையில போட்டிருந்தா விடுதலை பிஜிஎம் நல்லா இருக்கும். இங்க ஃபுல் எஃபர்ட், அங்க போயிட்டு விடுதலையில பிபி வாசி. சூரி கன் எடுக்கிற சீன்லாம் மயான அமைதி. ஏண்டா டேய், இதெல்லாம் சானா கிட்ட கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? இதோட எனக்கு இவரு ஃபர்ஸ்ட் படத்தோட மியூசிக் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் ஷான் ரால்டன் சூப்பரா. இந்த படம் ஃபுல்லாவே வந்து சாங்ஸ் வர் ஆசம். ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஆல்பம்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. சரியா? எல்லா பாட்டும் உட்காந்து கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வயசு மண்டையில வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன். சும்மா தயவு செஞ்சு எனக்கு பாட்டு மண்டையில ஏத்தாதன்ட்டு இருந்தா அவன். ஸோ வந்து மார்கழியில வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இரிட்டேட்டிங்கா இருந்தது என்னன்னா, அது நல்ல பாட்டு. சரியா? அந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்த அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாட்டு.
அதை முழுசா கேட்கவே விட மாட்டோம். விட்டு விட்டா நிப்பாட்டி எனக்கு இரிட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு, என்னடா பண்றீங்க. அது அந்த மேக்கிங் எனக்கு புரிஞ்சுது. அவங்க டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்றாங்க, அது நல்லா இருக்கும் தான். சரியா, எனக்கு இப்ப பார்க்கும்போது, இப்ப அந்த படத்தை ரீகால் பண்ணும்போது அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த பாட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ற ஓசிடி மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது கேட்க விடுறா பாட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனா அது சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு. அப்புறம் அடுத்து வந்தது பாரதி ராஜா படம். எனக்கு ஒரு மாதிரி பூமரிஷா தான் இருந்துச்சு. அது எனக்கு பூமரிஷா இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆச்சு. எனக்கு அது மட்டும்தான் அந்த படத்துல இருக்கிற கம்ப்ளைண்ட். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, பாரதி ராஜா பூமர் ஆகாம இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை எடுத்து அதை வந்து ரொம்ப முற்போக்காதான் அவர் எழுதியிருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஆக்சுவலா நினைச்சேன் கிட்ஸ் கோனா சஃபர் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுதான் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு கிட்ஸ் கோனா சஃபர் மாதிரி எண்டிங் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ட்ரிகர் மேக்ஸ் ஆயிருப்பாங்க படத்துல. சரியா, என்ன அந்த கேரக்டர் மேலயும் இது மேலயும் நான் ட்ரிகர் மேக்ஸ் ஆயிருப்பேன். சரியா, ஹாப்பிலி எவர் லிவ்ட் ஆஃப்டர்ன்றதுனால ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஒரு விஷயம் வந்து அந்த மெச்சூர்ட் டேக் ஆஃப் தட். சரியா, அதாவது ஒரு டிவோர்ஸுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். லவ்ங்கிறது வரும் போகும், திரும்ப இன்னொருத்தர் மேல வரும். இது வந்து நேச்சுரல் தான் இதுங்கிறத வந்து ரொம்ப மெச்சூர்டா, அதை வந்து ரொம்ப விரசமா சொல்லி ப்ரீச் பண்ணிலாம் காட்டவே இல்லை, ரொம்ப நார்மலா அதை காட்டியிருந்தாங்க. அது பாரதி ராஜா மாதிரி ஒருத்தர் இத்தனை வயசுல வந்து அதை பண்றதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு அந்த படத்துல 2 இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 செல்ஃபி. ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபில வந்து விஜயலட்சுமி வந்து பின்னாடி இருப்பா. சரியா, இவன் வந்து மெயின் கேரக்டரா இருப்பான். அடுத்த செல்ஃபில வந்து இவன் வந்து விஜயலட்சுமி மெயின் கேரக்டரா இருப்பா, ரம்யா நம்பீஸ் வந்து பின்னாடி இருந்து எட்டி பார்ப்பான். அது சூப்பரா இருந்துச்சு அது. அப்புறம் வந்து கடைசியில வந்து தலைவன் டிகேயின் படம் நினைவோ ஒரு பறவை. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் லாஸ்ட் படம் ஜெம்முன்னு நான் சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து டிகே வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த தியரிஸ்லாம் இருக்கும்ல, வாட் இஃப் தியரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான தியரிஸை வச்சே வந்து டிகே ரொம்ப நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காரோ. மொத்தமே 3 படம் தான் எடுத்திருக்காரு ஆப்வியஸ்லி. பட் அதை வச்சே ரொம்ப அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காரோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் படம் நல்லா இருந்துச்சு, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் புங்காவா தான் இருந்துச்சு. என்ன நடக்குது, வாட் த ஃபக் இஸ் கோயிங் ஆன்ற மாதிரி இருந்துச்சு. எண்டிங் வாஸ் ஓகே, எண்டிங் வந்து எனக்கு எல்லாம் புரிய வச்சிருச்சு. பட் இருந்தாலும் இட் வாசன்ட் டிகேஸ் பெஸ்ட்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இட் இஸ் டிகே ஸ்டைல், இட் லைக்ஸ் ஓப்பன் எண்டிங். உங்ககிட்ட விட்டுறே, நீங்க என்ன நினைச்சுங்க. அது கரெக்ட். அவர் ஏதோ இன்டர்வியூலாம் கொடுத்திருந்தாரு பரத்வாஜ் கூட, அது நான் பார்க்கல இன்னும். நானும் பார்க்கல. ஏன்னா அதுல கொஞ்சம் அதுலயே வந்து டிகே எல்லாரும் திட்டி வச்சிருந்தாங்க, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த கொஞ்சம் ஓவர் ஜீனியஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொன்னானுங்க. ஸோ ஐ டிடன்ட் வாண்ட் டு சீ தட். பார்த்து ஆல்ரெடி அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்டை வந்து குறைச்சிக்க விரும்பல. இப்ப எனக்கு எப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் 5 out of 5ன்னு வையேன், ஆரண்ய காண்டம் வந்து 5 out of 5 or 4.5ன்னு வையேன். இது வந்து எனக்கு ஒரு 3.54 அவ்வளவுதான் நான் கொடுப்பேன். இட்ஸ் நாட் அ பேட் மூவி. Obviously it is a TK movie, it has TK's all those stuff, but it is not his best. அப்படிதான் நம்ம அது. மற்றபடி அதுல பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அது பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சு, அந்த ஆந்தாலஜிலேயே ஒரு மாதிரி என்ன டிகேன்றதுல இருந்து கதை சூஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப ஓக் ஃபெமினிஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்டா ஏன் வச்சுக்கோ, எல்லா இதுலயும் பசங்களே கெட்ட மாதிரி காமிச்சிருவாங்க. நீ எல்லாம் யோசிய. அப்பெல்லாம் இல்லையாடா, ஃபர்ஸ்ட் படத்துல நம்ம பொம்மை எல்லாம் நல்ல கேரக்டர் தான்டா. என்ன 1-2 ஒரு மெயினா அந்த கேரக்டரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது, ஒரு பஞ்சாயத்து வருதுனாலே பசங்க தான் பண்றாங்க. ஏன்னா நீ டிகே படம்னா டிகேவோட ப்ரொடக்ஷன், டிகேவோட படம்னா நீ வேற என்ன எதிர்பார்க்கற? டிகேவோட படத்துல எல்லாத்துலயுமே மெயின் ப்ரோட்டகானிஸ்ட் வந்து இதுவாங்க ஃபீமேலா தான் இருக்கும். அது அவரோட ஸ்டைல். அது அப்படி சொல்ல வரல. இன்னொன்னு இத்தனை வருஷமா நம்ம மேல் ப்ரோட்டகானிஸ்டோட படங்களை பார்த்துட்டோம். பொண்ணுங்க எல்லாம் கெட்டவங்க, பொண்ணுங்க விட்டுட்டு போறாங்கன்றத கிரிஞ்செல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதர்வே அரௌண்ட் பார்ப்போம். இப்ப வாட்ஸ் ராங்? அதர்வே அரௌண்ட் பார்ப்போம், எல்லாம் ரைட் தான். சரியா, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஓவர் ஷேடோவிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓவர் ஷேடோவிங்காலாம் இல்ல. இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமா எப்படி வந்துகிட்டு இருக்கு. எஸ்கேனா என்ன பண்றாரு,
பொண்ணுங்களை திட்டி டாவியா நோவியா பாடுறாரா இல்லையா, அது வந்து ஒரு 10 வருஷம் கூட இருக்காது அந்த பாட்டுலாம் வந்து டாவியா நோவியா எல்லாம் வந்து. அப்ப இன்னுமே நம்ம வந்து அந்த ஜெனரேஷன்ல தான் இருக்கோம், பொண்ணுங்களை திட்டுற ஜெனரேஷன்ல தான் இருக்கும். இது ஆல்டர்னேட் சினிமான்னு பாருங்க. இதையே ஓவர் ஷேடோவிங்னு நினைக்கிறீங்க? இது யாருமே பொம்பளை பாடானா இருக்கட்டுமே, என்ன தப்புங்கிற மிஸ்கின் மாதிரி கேட்குறேன், இருக்கட்டுமே என்ன தப்பு? ஃபெமினிஸ்ட் டாக்ஸிக் ஃபெமினிசமாவே இருக்கட்டுமே. இது டாக்ஸிக் ஃபெமினிசம் கிடையாது, டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட் படமாவே இருக்கட்டுமே. என்னப்பா இங்க வர்றீங்க மேல் ஃபெமினிஸ்ட் டாக்ஸிக் மாஸ்குலிட்டி வச்சு படம் எடுக்கிறீங்களா இல்லையா? கை தட்டுறீங்களா இல்லையா? டாவியா நோவியாக்கு வெயிட் பண்றீங்களா இல்லையா? இதுக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் மாடர்ன் லவ் பத்தின அவர் 2 cents. சரி என் போன் தான் சாரி, அது ஃபைண்ட் மை போன் கிளிக் ஆயிருச்சு சாரி. கால் வருது, காலே கால வருது. சரியா, அடுத்து வந்து அவர் 2 cents சொல்லிட்டோம் சாரி, அவர் 2 பைசா மாடர்ன் லவ் அப்படியே போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு மெயின் டாபிக் வந்து இந்த 600க்கு 600 எடுத்த பொண்ணு. ஆமாண்டா, எனக்கு நீ சொல்லு, நீ ரேண்ட் பண்ணிரு, அதுக்கப்புறம் நான் ரேண்ட் பண்ணி சேர்ந்து போடலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓகே தம்ஸ் அப். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் இந்த விஷயம், ஏன்னா இது வரைக்கும் யாருமே இப்படி கம்ப்ளீட் ஸ்கோர் எடுத்தது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம். ஓகே, ஆல் ரைட், சூப்பர். என்ன குரூப்? காமர்ஸ். அப்படியா, சரி ஓகே சரி ஓகே சரியா. ஜாவா சுந்தரேசன் தம்ஸ் அப். செகண்ட் எல்லா டிவி சேனல் எல்லா இது ஓகே 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 சரியா. அவங்களுக்கு வேற கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுவும் நான் போன பாட்காஸ்ட்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. முந்தி இருந்ததை விட இப்ப நீ கவனிச்சியா, டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ், முக்கியமான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது சோஷியல் மீடியானால நமக்கு தெரியுதா, இல்ல வேர்ல்ட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் திஸா, இல்ல சோஷியல் மீடியா இருக்குங்கறனால இந்த அரசியல் கட்சிங்க எல்லாம் வேணும் டெய்லி இப்படி ஒரு நியூஸை கிரியேட் பண்றானுங்களா? எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுது, நான் மீடியா சேனல்ஸ் பிகம் லைக் நம்ம என்ன போடுறோம் நம்மள, ஏன்னா காம்படிஷன் அதிகமா வந்துச்சு. முன்னாடி என்ன இருந்துச்சு, ஜெயா நியூஸ், சன் நியூஸ், அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான், பொதிகை ஓகேவா. இப்ப நியூஸ் சேனலே 60 இருக்கு. ஆமா, இப்ப ரீஜனல் நியூஸ் சேனல்னா பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, எவ்ரி சேனல் ஆஸ் நியூஸ் சேனல் சரியா. சோ அவனுக்கு ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ பார்ப்பதற்கு இந்த மாதிரி போட்டாதான் பாக்குறாங்க சரியா. பிளஸ் அதை தவிர அவனுக்கு இன்னொரு காம்படிஷன் வந்து யூடியூப் இருக்கு. அவனுங்களே தான் யூடியூப்லயும் இருக்கானுங்க, இந்தியா கிளிட்ஸ் என்ன. சோ அவனுக்கு அந்த காம்படிஷனையும் இது டேக்கிள் பண்ணோம், இந்த காம்படிஷனையும் டேக்கிள் பண்ணோம். இப்போ முன்ன டிவி சீரியல் கவர் பண்ண ஃபாதர்லி ஃபிகர் இருக்குல்ல, டிவி சீரியல் தான் முக்காவாசி பாப்பாங்க சரியா. நியூஸ் எல்லாம் என்ன காலை ஒரு 5 நிமிஷம் கேட்பாங்க, மாத்திருவாங்க சரியா. இப்ப அந்த ஃபாதர்லி ஃபிகர்ஸ் என்ன பண்றாங்க, டிவி ஆன் பண்ணா நியூஸ் மட்டும் தான் பாக்குறான். ஆமா, ஏன்னா அவனுக்கு மிச்சம் சீரியல் அவனுக்கு அண்ணா சேச்சுரேட் ஆயிடுது. ஆமா, சீரியல் இன்னொன்னு சீரியல் நமக்கு பார்க்க தோணாதுடா சரியா. நம்ம ஜெனரேஷன் சுத்தம். ஆமா, நம்ம ஜெனரேஷன் ஃபுல்லா சீரிஸ்ல இறங்கிட்டோம். நம்ம நியூஸ் எங்க தெரியுமா பாக்குறோம், சன் நியூஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாக்குறோம். அவ்வளவுதான், நான் அது கூட ஃபாலோ பண்றது இல்ல சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு விஷயம், இதை நான் சொல்லி ஆகணும். சன் நியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கான் சரியா. அவன் இன்ஸ்டாகிராம்க்கு ஏத்த மாதிரி சன் நியூஸ் என்ன பண்றான், சன் நியூஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன பண்றான், டெம்ப்ளேட் வச்சு மீம்ஸ் மாதிரி நியூஸ போடுறான் சரியா. அவன் இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் மாதிரி நியூஸ போடுறான்னு தெரியுது இல்லடா புண்ட. ஒவ்வொரு போஸ்ட்லயும் கீழே போயிட்டு இது என்ன நியூஸ் சேனலா என்ன, எல்லா போஸ்ட்லயும் ஒரு கமெண்ட் இருக்கும்டா, இது நியூஸ் சேனலா இல்லையா, இது ஏன் இப்படி பண்றீங்க. ஏடா அவன் தான் சொல்றானேடா, அவன் தான் மீம் போடுறானேடா, மோடியை வச்சு ஒரு இது நியூஸ் போட்டாலே அவன் டெம்ப்ளேட் தான்டா போடுறான். இன்ஸ்டாகிராமுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்றான், அங்க இருக்கிறவங்களுக்கான கண்டென்ட் அவன் கிரியேட் பண்றான். நல்ல நியூஸ் சேனல்ல போய் பாரு, நீ எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து நியூஸ் பாக்குற? உனக்கு இன்ஸ்டாகிராம்ல நியூஸ் பார்த்தனா உனக்கு அந்த ஃபார்மட்ல தான் வரும், மீம் மாதிரி தான் வரும், ரீல்ஸா தான் வரும் உனக்கு. அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காது. அவனுக்கு எது செல்லிங் பாயிண்டா இருக்கோ அதை வச்சு தான் போடுவான் சரியா. ஃபாதர்லி ஃபிகர்ஸ் இந்த நியூஸ் சேனலே பார்க்கறனால அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கு. இதை போடணும், இதை போடணும், அது போடணும், இதை கவர் பண்ணணும், இதை கவர் பண்ணணும், அதை கவர் பண்ணணும்
ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ஒண்ணுல துரைமுருகன் சும்மா போய் கவர்னர் பாத்துட்டு இருந்தாரு. ஆமா, அதெல்லாம் எடுத்து பரபரப்பு அவருக்கு அவர் கலாச்சி விட்டாரு. ஏன்டா இதெல்லாமாடா நியூஸ்ல போடுவீங்க, சும்மா போனேன் போயிட்டு வந்தாங்க. துரைமுருகன் பாத்தீங்களா வெறும். ஆனா அது பஞ்சாயத்து இருந்துச்சு, இவரை தூக்கிட்டாங்க, பிடிஆர் தூக்கிட்டாங்க. பிடிஆர் தூக்கிட்டாங்கடா. ஆமா, எனக்கு என்ன தெரியுமா விஷயம், பிடிஆர தூக்கிட்டாங்க. சரியா, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி பிடிஆர் தூக்குனீங்க? பிடிஆர் வந்து he was so perfect for finance minister. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. என்னது? அவர் வந்து எப்படின்னா இட்ஸ் a corporate accountant. ஆமா, ஓகேவா? அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆனா பாலிடிக்ஸ் டசன்ட் ரன் ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட். கரெக்ட். ஓகேவா? அங்க போயிட்டு நீ ஒரு திட்டத்தை ஒண்ணு உருவாக்குற, இது பண்றேன்னா கடன் ஆப்வியஸ்லி இருக்கதான் செய்யும். ஆமா, என்ன ஒரு கவர்மெண்ட் இருந்தா ஒரு கடன் இருக்கணும், அந்த கடனை டேக்கிள் பண்ணணும், வெளியே வரணும், எல்லாமே இருக்கணும். அதான் கவர்மெண்ட். சரியா? வரவு செலவு கரெக்டா இருக்கணும். அப்படிலாம் கவர்மெண்ட் டசன்ட் ரன் தட் வே. ஓகேவா? கடன் இருக்கும் ப்ரோ, பக்கத்து ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி வாங்கி கொடுப்போம் ப்ரோ, நைட் 2:30 வரைக்கும் கரண்ட் கட் பண்ண மாட்டோம். சரியா? ஆக்சுவலா ஆனா அநியாயம் பண்றீங்கடா டேய், நைட் 2:30 வரைக்கும் கரண்ட் எல்லாம் கட் பண்றாங்க. வெறுப்புண்டையாவது. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறதுக்குலாம் என் பொண்டாட்டி ஏன் உசர வாங்குறா, ஏன்டா கரண்ட் இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? கரண்ட் கட் ஆகுதா இங்க? அப்படி நைட் 2:30 வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் போச்சு கரண்ட். விடிய முழிச்சிருந்தோம். விடிய முழிச்சிருந்தோம் நாங்க. கேட்டா வாங்கி கொடுக்கல ப்ரோ. கர்நாடகா குடுக்கறது எங்களுக்கு குடுறா. சரியா? அது தனி கிரிஞ்சு. கர்நாடகா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு உட்கார்ந்து கையடிக்கிறோம். சரியா? சவுத் இஸ் நாட். சரியா? நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன், கையடிக்கிறோம். சரியா? காங்கிரஸ் ஜெயிச்சின்னு சப்போர்ட் பண்றோம். சரியா? அந்த தண்ணி அவன் கொடுத்து தொலைய மாட்டேங்கிறான். என்ன பண்ணாலும் அவனுக்கு ஊவியே விட்டாலும் அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான். சப்போர்ட் எல்லாம் பண்ணாது, சப்பா வரும் நம்ம கிட்ட இருந்து கரெக்டா சப்பிட்டு. சரியா? அதனால தயவு செஞ்சு அவனுக்கு கொடுக்காம எங்களுக்கு கொடுங்க கரெக்டா. சரியா? என்ன ஆகுது? சோ அதனால என்ன ஆகுது, ஒரு மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுது. புரியுதா? என் திட்டம் வந்து ஒரு வாரம் டெகில் காமிச்சானுங்க. உண்மைதான். சரியா? பேருந்து திட்டம் ஃப்ரீ, அந்த இது ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு திட்டம், இந்த திட்டத்தினால திட்டம்னு பெருசா ஒண்ணும் வரல. கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களோட ஃபேமிலிக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. போட்டாங்க. அந்த கருணாசு பாலா காத்தடியில டே இவர் அடிச்சா காசு தர்றாரா பசங்க வராங்க. அது நான் சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஃபேக்சுவலா கரெக்ட்னு தெரியல. இந்த இது மலைக்குழியில இறங்கி சாவுறவங்களுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சமா காம்பன்சேஷன். கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்க ஃபேமிலிக்கு 10 லட்சம். சரியா? நீ இதை சொல்லி முடி, இந்த 600 மேட்டரை சொல்லி முடி. எனக்கு இந்த மலைக்குழிய வச்சு நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன் நானு. ராமர்னு ஒருத்தர் அடிக்க வேண்டியிருக்கு. சரியா? என்ன நடக்குது? சோ அதனால ஒரு பிளான்ஸ் எதுவும் இல்லாதனால அடுத்த வாட்டி எப்படி ஆட்சி பிடிப்பாங்க? So they need something, figure out something. Plus இவர் உதயனா அவங்க ஃபேமிலி மட்டுமே அடிக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் காசு தர மாட்டாங்க அப்படின்னு ஆடியோ அமைச்சா என்ன? அது வந்து அது அபிஷியல் ஆடியோ இல்ல, ஒரிஜினல் ஆடியோ இல்லன்னு சொல்றாரு. சரியா? சோ இதுதான் பஞ்சாயத்து. அவர் தூக்கிட்டாங்க. இதனால அவர் தூக்குனாங்க. சரி, இப்ப பிடிஆர் தூக்குனது நல்லதுங்கிறியா நீ? என்ன சொல்றது, எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கெட்டது, பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தூக்கிதான். ஏன்னா இவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, பிடிஆர் ஏன் தூக்குனாங்கன்ற ரீசன் சொல்றாங்கன்னா, பிடிஆர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்டா. அதாவது ஒரு அமைச்சர் வந்து பிடிஆர் கிட்ட போயிட்டு ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப படாத பாடு படுத்திடுறாராம். ஏன், எதுக்கு, என்ன ஏது சொல்லிட்டு ரொம்ப ஓவரா கணக்கு கேட்டு அவங்கள வந்து அதாவது அவங்கள வந்து இது ஊழல் பண்ண விடாம பண்றது நினைச்சுக்கிட்டு அவங்கள வேலையே பண்ண விடாம பண்றாருங்கிற மாதிரி இவங்க சைடுல சொல்றாங்க. டிஎம்கே சைடுல டெண்டர் விடும்போது எப்படியாவது ஒரு கமிஷன் நம்ம ஓபனா பேசுவோம். சரியா? ஆப்வியஸ்லி. சரியா? உடனே அவங்க இது ஹரிச்சந்திரன் மறு உருவம் 5 பைசா நாங்க பாலிடிக்ஸ்ன்றது பிசினஸ் ஆயிடுச்சு. சரியா? என்ன 2 ரூபா போட்டுதான் 3 ரூபா எடுக்கிறானுங்க. சரியா? அதுல வந்து நீ போயிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ப்ரோ காசு அடிக்கிறீங்களே ப்ரோ, அவன் பேனர் அடிக்க, ஃபிளெக்ஸ் அடிக்க, அவனுக்கு காசு கொடுக்க, எல்லாம் அந்த காசு தான் ரிட்டர்ன் இதாகுது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது.
அதனால எப்படிதான் டெண்டர்ல கமிஷன் அடிக்க தான் போறான். ஆமா சரியா, நீ ஃபண்டர் ரிலீஸ் பண்ணா எப்பயுமே ஒரு கோட்டு ஒரு இது வச்சு மார்ஜின் இது வச்சு அவன் டெண்டர்ல அடிக்க தான் போறான். கரெக்ட். சரியா, அதை நீ குடுத்துட்டு போயிரு. அல்லது அந்த இது இதாச்சும் நடக்கும்ல, அதான் பிடிஆர் தூக்குனாங்க. சரி ஓகே. ஸோ வந்து இப்போ நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன்னா, பிடிஆரை தூக்குனது தப்பான டிசிஷன் ப்ரோ, அதுக்கு கூட இணைய ஊப்பிகள்லாம் முட்டு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லலான்னு வந்தேன். பட் யூ மேக் சென்ஸ். ஸோ வந்து 2 cents மேக் சென்ஸ். யுவர் 2 பைசா இஸ் அக்செப்டட். நீ வந்து இந்த 600 மேட்டரை சொல்லவா? அதானே சொல்ல வந்த நந்தினி. 600 வேற எங்கேயோ போயிட்டு பிடிஆருக்குலாம் போயிட்டோம் நம்ம. என்ன எல்லா நியூஸ் சேனல் எல்லா இல்ல என்ன கோயின்சிடன்ஸ்னா, அதுக்கு முந்தின வாரம் தான் PS2 வந்துருந்துச்சு. சரியா, அதுல நந்தினி 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 நந்தினின்னு இருந்தானுங்க. அடுத்த வாரம் இந்த பொண்ணு 600 வாங்கி நந்தினி நந்தினி நந்தினி. இவ்வளோ இது பண்றதுக்கு அவ்வளவு சீன் இல்ல. எடுத்தது காமர்ஸ். சரியா, எடுத்தது காமர்ஸ் குரூப் ஷேமிங் பண்ணாதீங்க ப்ரோ. சரியா, அதுக்கு அடுத்து எடுத்தது பிசினஸ் மேக்ஸ் கிடையாது. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடையாது, வேற ஏதோ ஒரு குரூப். அப்படி ஒரு குரூப் இருக்கா? குரூப் இருக்கு. நான் அப்படிதான் எழுதினேன். அப்படியா? நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு குரூப் எடுத்தேன். ஓ, நீங்க அங்கேயே அரசியல் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? சரி சரி. அதுல ஒரு புண்ணியம் வராது. சரியா, பழைய காலத்து பாலிடிக்ஸ் ஃபுல்லா இருக்கும். அதுல அதுலயும் நீதி கட்சி வராதுன்னு. அதுல நீதி கட்சி தெரியல. வராது சொல்றேனே, வராது, வர வாய்ப்பு இல்ல. நான் ஒருத்தன் தான் அந்த பேப்பர் எழுதுன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டிவா 2-3 பேர் எழுதணும். சரி சரியா, எதையோ எழுதி வச்சு அந்த பேப்பர்ல அவன் எப்படி பாஸ். அதாவது தமிழ்நாடு சிலபஸ்ல கூட பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குடா. இந்த மோடி சொன்ன அந்த சப்ஜெக்ட் டிகிரி மட்டும் கிடைக்க அதுவும் ஏதோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ஏதோ சொன்னாரு. அப்படியே நம்ம சொன்னாரு, இருந்தா தானே நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லாத சப்ஜெக்ட் எப்படி ஞாபகம் இருக்கும்? வடிவேல் சொல்லல, காத்து ரீசெண்டா கிசாமே அந்த இந்த எபிசோட் இருக்குல்ல, இப்ப ரீசெண்டா ஒரு எபிசோட் விட்டுருந்தாங்கல்ல, அதுல வந்து அந்த டைம் டிராவல் கான்செப்டே வந்து அவர் அந்த பாத்திரமாவே மாறிட்டாரு கிசாமே. சரியா, போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு, நான் இங்க வந்து அந்த மோடி இது வாங்கின டிகிரி வாங்கின காலேஜுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க அந்த அப்படி ஒரு டிகிரியே இல்லன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினா 2 நாளைக்கு ரீல்ஸ்ல அவங்க நீங்க விடாமுயற்சி தலைப்பட டைட்டில். சரியா, விடாமுயற்சிக்கு கீழே ஏதாவது கவனிச்சிங்களாடா? விஸ்வரூப வெற்றின்னு ஏதாவது சின்னதா டேக்லைன் ஏதாவது போட்டிருக்காங்களாடா? விடாமுயற்சி டைட்டில் இருக்கா? இருக்கா கீழே? நான் பாக்கல, மறந்து போச்சு. இது கட்ஸ் டு க்ளோரி மாதிரி ஏதோ. ஆமா கண்டிப்பா இருக்கு. யோகாவுக்கு சொல்ல கண்டிப்பா இருக்கு அந்த போஸ்டர்ல. சரியா, நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஐயோ எப்பா, பயோமேக்ஸ் எடுத்து 599 எடுத்து மூடிக்கிட்டு இருக்கான். பயோமேக்ஸ் எல்லாம் தலையில தண்ணி குடிக்கணும், அப்பதான் அதுல ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும். 599 எடுத்துட்டு அமைதியா இருக்கான். இந்த எக்கனாமிக்ஸ்ல இதை எடுத்துட்டு இது கொடுத்தா அளப்பார அறிக்கை. அப்பா, எனக்கு நியூஸ் சேனல்ல கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். சரியா, நியூஸ் சேனல் வந்து இட் இஸ் தேர் ஜாப், அதை அவங்க செய்யறாங்க. நீ வந்து 12th தான் எழுதியிருக்க. சரியா, நான் இப்ப டைரக்டா நந்தினிக்கே போறேன். நான் அட்டாக்கிங் நந்தினி ரைட் நோ. சரியா, நீ மேஜரா அட்டாக் பண்ணலாமா தெரியலையே. சரி, கொஞ்சம் நம்ம வந்து டீசென்டாவே பேசுறோம். சரியா, நீங்க வந்து 12th தான் முடிச்சிருக்கீங்க. 18 வயசு ஆச்சான்னு கூட தெரியல. ஒரு 17 வயசு இருக்கும் உங்களுக்கு. 18 வயசு மிஞ்சி போனா 20 வயசுக்குள்ள இருக்கும். சரியா, அதுக்குள்ளயே எதுக்கு இப்படி உலகத்துக்கே அட்வைஸ் பண்றது குணம்? எனக்கு இந்த மாதிரி இதுங்களே பிடிக்காது. என்ன அது, அப்போ நந்தினி, அப்புறம் இன்னொன்று பொண்ணு, நீங்க எல்லாம் வெள்ளையா ஒரு பொண்ணு இருக்கும், என்ன ஆண்ட்ரூ டேட் கிட்ட கூட இது வாங்கி கிரெட்டா தன்பர்க். அது பார்த்தாலே குளத்தி குழந்தைகள். சரி, நீ இப்படி எல்லாம் சொல்ற. சரி, எப்படி வாழ்றது? வண்டி யூஸ் பண்ணணும். சரியா, வண்டி யூஸ் பண்ணணும், சோறு திங்கணும், எனக்கு பல்லு வலிக்குது, நான் பல்லு டாக்டர் கிட்ட போனோம். எப்படி நான் நடந்து போட்டா? வீட்டுல இருந்து கிளப்பி அடிக்கிற வெயிலுக்கு நடந்து போக முடியுமா? இல்ல நீ வா, என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. இல்ல ஓவரா பேசுற அந்த பொண்ணும், அது இது கவிதை சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது. சரி ஓகே, யூ ஆர் கெட்டிங் யுவர் லைம் லைட். ஒன்னு அந்த 15 minutes ஆஃப் ஃபேம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மோட்ல நீ இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஃபேம் கிடைக்குமா, நீ இதுக்கப்புறம் லைஃப்ல எதுவும் சாதிப்பியான்றதெல்லாம் உனக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. மேபி யூ மைட் பி a genius who, நீ வந்து வாழ்க்கையில பெருசா நீ சாதிக்க போறதா இருக்கலாம். பட்
தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்க ஒன்றும் பெருசா புளுத்துன மாதிரி தெரியல. சரியா? ஒரு நாள் பேசுவாங்க, ஒரு நாள் உன்னை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுவும் இப்ப ஏதோ ஹிஸ்டாரிக்கலா நீ பண்ணிருக்கன்றனால உன் பேரு வேற கரெக்டா PS2 ஓடைய நந்தினின்னு வந்தனால உன் பேரு ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க பேராது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கலாம், ஞாபகம் இருக்காது. இது ஏதோ லக்கில வந்துருச்சு நந்தினி. என்னன்னா அதுக்கு ஆல்ரெடி நந்தினி ஃபேமஸா இருக்கு. நந்தினி 600க்கு 600 உனக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிச்சு. ஓகே ஃபைன், ஜாலியா இருங்க, அந்த லைம் லைட்டை யூஸ் பண்ணுங்க. பட் அட்வைஸ்லாம் பண்ணாங்க ப்ளீஸ். இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க பிறந்திருக்கீங்க இப்பதான். அடுத்து என்ன பஞ்சாயத்துனா அப்புறம் முதலமைச்சர்லாம் வந்து பாக்குறது அதெல்லாம் ஓகேடா, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கு, புரியுதா? இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃபுல் ஸ்கோர் யாருமே எடுத்தது இல்ல. ஒரு பொண்ணு எடுத்திருக்கு, அதை சிஎம் பாக்குறாரு, ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறாரு. நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தரு நான் உலக கோப்பை வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்து அப்புறம் பார்த்தா ஏதோ கப்பு காசு கொடுத்து வாங்க பார்த்தேன். அதுக்கு இது வந்தோன்னா அதை போட்டிருந்தானுங்க. ஏமா உதயநிதி கேக்குற மாதிரி, ஏமா உண்மையாவே நீ இது எடுத்தியா? ஆமாங்க எடுத்தேன். ஏன்னா இப்பதான் ஒருத்தன் எங்களை இப்படி ஏமாத்திட்டு போனா, உண்மையாவே நீ 600 எடுத்திருக்கியா? நம்ம ஊர்ல தானே எழுதியிருக்க நீ. ஐயனனுக்கு போன் பண்ணிருந்தா அவரு பண்ணி கொடுத்துருப்பாரு. இல்லைங்க அவரெல்லாம் அப்படி எல்லாம் வாங்கலைங்க. சரியா? அமைச்சரு என்ன அமைச்சரு கூட்டு போயிருக்காரு பாரு. சரிடா கூட விளையாண்டவன் எங்கடா? என்ன ஏதோ விளையாண்டா? என்ன விளையாண்டானா? கபடியா? கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் எப்ப ஹேண்டிகேப் வேர்ல்ட் கப்பா இருந்தாலுமே தெரியும்ல, பேப்பர்ல எங்கேயாவது போட்டிருப்பாங்க, எங்கேயாவது தகவல் வந்திருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. இவனுக்கு இவ்வளவு மலுமட்டியாவா இருப்பானுங்க. அவன் வந்து போட்டோ எல்லாம் எடுத்து ஈகன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவரு பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்களா? ஏடா அப்படி போட்டிருக்க? ஓகே, சோ வந்து இதுல இருந்தது 600 மேட்டர்ல இந்த பொண்ணு வாங்கினது, இவனுங்க பண்ணது எல்லாம் ஓகே. இதுல தனியா ஒரு குரூப் கிளம்பிச்சு இதுல. சரியா? யாருன்னா ஜாதி சங்கங்கள். சரியா? எல்லா ஜாதியும் ஒரு போஸ்டர், டேஷ் சமூகத்தை சேர்ந்த நந்தினி அவர்களை பாராட்டுகிறோம், டேஷ் சமூகத்தை சேர்ந்த நந்தினி அவர்களை பாராட்டுகிறோம், டேஷ் சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் அடிக்கிறானுங்க. இப்ப எந்த சமூகம் தான் அந்த பொண்ணு? பாக்குறானுங்களே நம்ம சமூகம். அதாவது சொல்லுவானுங்களே, நம்ம ஜாதிலையும் ஒருத்தன் பெரியாரிஸ்டா இருக்கான் பாரு, பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு மாப்பிள்ள. அந்த மாதிரி நம்ம ஜாதி பொண்ணு 600க்கு 600 எடுத்திருக்கு. அந்த மாதிரி ஆளுக்கு அடிக்கிறானுங்கடா, எல்லா ஜாதிலையும் அடிக்கிறானுங்கடா போஸ்டர். நான் ஒரு 4-5 பார்த்துட்டேன் இந்த மாதிரி. இந்த ஜாதியை சேர்ந்த நந்தினி அவர்களை பாராட்டுகிறோம். ஜாதி எல்லாம் அழிச்சிடுறாங்க. சரி, அவங்க போஸ்ட் பண்றவங்க ஜாதி எல்லாம் அழிச்சிடுறாங்க. ஆனா சுத்தி இருக்கிற தலைவர்களை வச்சு நமக்கு தெரிஞ்சிரும்ல இது எந்த ஜாதி கட்சின்னு போஸ்டர்ன்ட்டு. எல்லா ஜாதியிலும் அடிக்கிறாங்க. காமராஜர் வச்சு ஒரு போஸ்டர் வந்துச்சு, டாபரையா வச்சு ஒரு போஸ்டர் வந்துச்சு, எல்லாம் வருது. சரியா? அதுக்கப்புறம் நடந்துச்சு வேற என்ன? மனோபாலா இறந்து போனாரு. நல்ல மனுஷன், திடீர்னு இறந்து போயிட்டாரு. சரக்கா? ரோபோ சங்கரும் சரக்குன்னு சொல்றாங்க. ரோபோ சங்கர் சரக்குனாலதான் ஒல்லி ஆனாருங்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா இல்ல இவனுக்கு சும்மா அடிச்சு விடுறானுங்களா? நிறைய பேர் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, 69 கரெக்டா பர்ஃபெக்ட் ஏஜ்ல இறந்துருக்காப்ல. 69 நைஸ். கிங்கி. சரியா? அதுக்கப்புறம் இது நடந்துச்சு, என்னது இர்ஃபான் கல்யாணம் நடந்துச்சு. இர்ஃபான் கல்யாணம் நடந்துச்சு. நான் நிறைய மில்க் பண்ணுவாருன்னு நினைச்சேன். 3 வீடியோல அவரு சும்மா பறக்குறோங்கிறதே வச்சு மில்க் பண்ணாரு. நிறைய மில்க் பண்ணிருப்பாரு. சீமோர் அண்ணாமலை ஸ்கேண்டல் ஒண்ணு வந்துச்சு. அண்ணாமலை வந்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அவர் பர்சனல் லைஃப் தான். ஆனா நான் என்ன சொல்றேன், அது ஒரு பர்சனல் லைஃப் தான், அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லதான். சரியா? ஆனா நான் ஏன் இப்ப இத பேசுறேன்னா, நீ வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்ன? நான் வந்து அதோட உச்சம் இதோட உச்சம், நான் வந்து நேர்மையின் உச்ச கட்ட, நானு நேர்மையோட முழு உருவமே நான் தான். எனக்கு காசே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, எனக்குன்ட்டு ஒரு தொழில் இல்லை, எனக்கு நானே கிரைண்டர்ல தான் வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் பேசினான்ல. நான் வந்து ஊழலே கிடையாது, எனக்கு நான் வந்து ரொம்ப நேர்மையானவன். அஃபேர் வச்சிருந்துருக்கிறான். சரியா? அஃபேர் வச்சு அதுல மாட்டி பொண்டாட்டி செருப்பால் அடிச்சு தான் தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறான். சரியா? அஃபேர் வச்சிருக்கிறோம்.
நான் வந்து ஊழல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ரொம்ப நேர்மையானவன், போலீஸ் டைம்ல வந்து நான் வந்து ஏதாவது லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு ப்ரூஃப் காட்ட முடியுமான்னு கேட்கறான்ல. இவன் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மாமனார் சொத்து வந்து இப்படி ஸ்டாங்ஸ் ஆயிருக்கு. எப்படி நீ உன் பேர்ல வாங்கினாதான் நாங்க கண்டுபிடிப்போம்ட்டு மாமனார் பேர்ல வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பேசிக்டா பினாமி வைக்கிறது. ஃபுட்பால் பிளேயர் என்ன பண்ணாராம், என்ன அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டுச்சான். சரி, பேர் ஃபுட்பால் பிளேயர் பேரு ஞாபகம், ஆனா அது வெரிஃபைட் நியூஸ் தான். சரியா, ஒரு இது டிவோர்ஸ் கேட்டுச்சா, சரி ஓகே கொடுத்துட்டாராம். சரியா, என்ன அவங்க ஊர்ல ஏதாவது என்ன லாவா இல்ல கரெக்டா என்னன்னு தெரியல. சரியா, என்ன இவங்க வந்து அவங்க சொத்தோட 30% கேட்டிருக்காரு. சரியா, யாரு வைஃப் வந்து 30% கேட்டிருக்காங்க ஹஸ்பண்டோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஆலிமனி மணி. சரியா, என்ன இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, என்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு, எல்லாத்தையும் அவங்க அம்மா பேர்ல, ஃபுட்பால் கிளப் அந்த கேஷ் டிரான்சாக்சன் எல்லாம் அவங்க அம்மா பேர்ல, அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் அம்மா பேருக்கு அனுப்பிச்சிடுறது. இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு அம்மா கூட இல்லையாடா சஃப்ரி? அதாவது என்னன்னா, உனக்காச்சும் பரவாயில்ல. சரியா, எனக்கு வந்து முதல்ல வாங்க வேணும், அப்புறம் கட்டணும். வயசு ஆலிமணி எல்லாம் கேட்க மாட்டா, வயசு நீ விட்டுட்டு போக மாட்டா, வயசுதான் எனக்கு கொடுக்கணும், என் பேர்ல ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அண்ணாமலையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எல்லா சொத்தும் வயசு பேர்ல தான் இருக்கான். சொத்தெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்றேன். முக்குளத்தின் சோத்து வேணா இருக்கு. என்ன சொல்ற, அவர் வந்து அவர் அக்கவுண்ட்ல வச்சுக்காம எல்லாம் அம்மா அக்கவுண்ட்ல வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாரு பொண்டாட்டியா இல்லையா? இருங்க மிஷின் நிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உம்மன் எடுத்து காமிச்சிட்டு, இப்ப அவங்க ஊர்ல எப்படின்னா இந்த அவங்க கிட்ட இல்லைன்னா பொண்டாட்டி வந்து தரணும், யாருக்கிட்ட காசு அதிகமா இருக்கோ அவங்க வந்து மத்தவரை சப்போர்ட் பண்ணுமா. அது யோசிச்சிருக்க வேணாமா கொஞ்சம் முன்ன பின்ன. ஜோக்கர்ல சொல்லுவாங்க, you get what you fucking deserve. இல்ல இப்ப நமக்கு தெரியாது அந்த 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 மேரேஜ்ல வந்து தப்பு வந்து ஃபுட்பாலர் மேலயா வைஃப் மேலயான்றது நமக்கு தெரியாது. சோ we can't judge it. ஜட்ஜ் இல்ல, இது ஸ்டேட்மெண்டா சொல்றோம். சரியா, அது மாதிரி நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் மாமியார் மாமனார் மச்சானுக்கு 20 லாரி ஓடுதான். அந்த 20 லாரியும் வந்து கர்நாடகால மண்ணல்லு தான், திருட்டு மண்ணல்லு தான். சரியா, இவர் இங்க வந்து நம்மள்ட்ட தமிழ்நாட்டுல மண்ணெல்லாம் எடுத்து விக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்தானே கர்நாடகால. டேய் முதல்ல உங்க குண்டிய கழுவுங்கடா, என்னடா அது? டெக்னிக்கலா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எடுத்தாதான் தப்பு, கர்நாடகால எடுத்தா தப்பு இல்லையா? ப்ரௌட் கன்னடிகான்னு தானே சொல்ற, அவன் அப்படி சொல்லியிருக்கான்டா. கர்நாடகால போயிட்டு நான் தமிழெல்லாம் கிடையாது, அவன் ப்ரௌட் கன்னடிகான்னு பேசுறான். அவன் அங்கிட்டு இருந்தா அங்கிட்டு ஒரு ஓம்பு, இங்கிட்டு இருந்தா இங்க வந்தா நான் ஒரு தேசியவாதி, நான் கட்டுற வாட்சுன்னு கிளிக்க வேண்டியது உட்காந்து. பில்லு வரல, அது வந்துச்சு, அது பில்லு, அதெல்லாம் பில்லா கன்சிடர் பண்ண முடியாது. தப்பா பில்லு காட்டிட்டு நீ பில்லு ரெடி பண்ண முடியாது. அப்புறம் உங்களால ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்றேன் பிரான்ஸ்னா பார்த்தா சொத்து பட்டியல் ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. ரிலீஸ் பண்ணிட்டுல இது வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், இது தப்புன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இவ்வளவு சொத்து இல்ல உங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்ப ஆடியோ வந்துருச்சு, உனக்கு அஃபேர் இல்லன்னு நீ ப்ரூவ் பண்ணு, ஓ மச்சானுக்கு 20 லாரி ஓடலன்னு நீ ப்ரூவ் பண்ணு, என்ன நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க மாமனார் சொத்து ஏறி இருக்கு நீ ப்ரூவ் பண்ணு, வேறெல்லாம் நீ ப்ரூவ் பண்ணு. சரியா, யூ கெட் வாட் யூ ஃபக்கிங் டிசர்வ். அதுக்கப்புறம் நடந்துச்சு, 11 பேர் செத்தாங்க. 11 பேர், அதான் அந்த குடிய இது கள்ளசாராயம். ஆக்சுவலா அதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஸ்டீரியோ டைப் பண்றோம்ன்ற எல்லாருமே சொல்லுவாங்க. சரியா, கள்ளசாராயம்னாலே அக்னி சட்டி தான் சொல்லிட்டு ஸ்டீரியோ டைப் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றானுங்க. இந்த கள்ளசாராயம் காய்ச்சினவனுங்களை அன்புமணி போய் பாக்குறாரு ஹாஸ்பிட்டல்ல, அக்னி சட்டி டிஷர்ட்டோட உட்கார்ந்து இருக்கான். நாங்களாடா ஸ்டீரியோ டைப் பண்றோம், நீங்களே மஞ்சள் கலர்ல டிஷர்ட்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்கடா. ஐயா ஒரு சிம்பிள் வெளியில உட்காந்துருக்கீங்க. சரியா சரியா, ஆக்சுவலா நான் ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தேன். சரியா, அப்போ வந்து என்னன்னா இங்க சாராயம் எல்லாம் காய்ச்சுவாங்களா அப்படின்னு. சரியா, இந்த சாராயம் கல் எல்லாம் இருக்குமான்னு மாதிரி காய்ச்சுவாங்களா அப்படின்னு. அங்கிட்டு போப்பா, மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருப்பான் ஒருத்தன், அவன் காய்ச்சி கொடுப்பான், பக்கத்துலயே ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
அது குடிக்கணும்ன்ற பர்பஸ் எல்லாம் கேட்கல. சரியா, என்னெல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்டுக்காக கேட்டீங்களா? ஆஸ்கிங் ஃபார் a friend இல்லையா? ஃப்ரெண்டுக்காக இல்ல, என்னெல்லாம் போடுவீங்க உங்களுக்கு தான் தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்டேன். முதல்ல நார்மலா ஆரம்பிச்சாங்க, பழம் சரியா, பழம் இது வச்சு நாங்க இது டியூப் வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. போக போக இது நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குப்பா சாராயத்துல. கேளு கேளு கேளு, 4 குணம் இல்லை, இது ஆடசன் ஃபர்ஸ்ட் ஆஃப். மருத்துவ குணம் எல்லாம் இருக்குப்பா. எப்படி என்ன மருத்துவ குணத்துக்கு என்னென்ன போடுறீங்க? யூரியாவா? யூரியா இந்த வயலுக்கெல்லாம் போடுவாங்களா? யூரியா தெரியும் என்ன அது. அப்புறம் 2-3 இந்த மாதிரி வயலுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த பள்ளிவாலு பேட்டரி அதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப்பா இல்ல உண்மையாவே போடுறாங்க? ஸ்டீரியோ டைப். அதெல்லாம் போடுறது இல்ல, அதெல்லாம் வருது இல்ல. யூரியா நிலத்துக்குலாம் அது வெசன் இது பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போடுவோம் தம்பி அப்படின்னு. இது யூரியா போடுவீங்களா? எனக்கு அந்த வடிவேல் அது முயலை மிதக்க வேண்டும் 3 நாள் நீந்த விடவும், பாம்பு கலட்டி போட்ட சட்டையில் வடிகட்டி. ஆமா தம்பி, அதனால நிலத்துல உள்ள பூச்சி செத்து போகுது தம்பி. இது உடல்ல உள்ள எல்லா பூச்சியும் செத்து போகுது. பொல்லாதலும் சாவுமே ஃப்ரெண்ட்ஸ், லிவரும் சாவுமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த பொல்லாதவன் புதுப்படல தலை சொல்லி உம்மோட பாப்பாங்க துண்டு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சீம் சொல்லி கண்ணு விரியும். யூரியாவா பாவிகளா? மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல இன்கிரீடியன்ஸ் மீட் சைலேந்தர் பாபு என்ன சொல்றாரு? கிளவுன் ஆஃப் தி இயர். கிளவுன் ஆஃப் தி இயர். என்ன இது வந்து ஒரே நாள்ல 250 லிட்டர் புடிச்சிட்டோம், 250 பேர் மேல கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு. அப்ப 250 பேர் காய்ச்சிருக்கான் இவ்வளவு நாளா காய்ச்சிருக்கான். இவ்வளவு நாளா என்ன பண்ணாங்க? ஒரு 11 பேர் செத்ததுக்கு அப்புறம் பல்கா பிடிக்கிறானுங்கன்னா அப்ப இவ்வளவு நாள் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா தானே? ஆமா, என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப பிடிக்கலாம், எப்ப வேணா பிடிக்கலாம். இதுல இருந்து தெரியுது how efficient is his duties. அறிக்கை வேற விடுறாரு, நாங்க இத்தனை நாள் நாங்க இத்தனை பேரை 1 நாள்ல இவ்வளவு பிடிச்சிருக்கோம். என்ன எப்படி இது பண்ண இவ்வளவு நாளா ஏன் பிடிக்கல? அதான் கேள்வி. இல்லைங்க இது வாட்டி ஆயிடுச்சு அப்படிதான் அறிக்கை விடணுமா? என்ன நாங்க இன்னைக்கு இத்தனை நாள் இவ்வளவு லிட்டர் நாங்க கை முதல் பண்ணி எரிச்சிருக்கிறோம். அப்ப இத்தனை நாள் இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பண்ணிக்கிட்டு தானே இருந்த. அந்த சிரிப்பொலி அவரு சரியா, இதோட செந்தில் பாலாஜி அதோட சிரிப்பு சரியா. ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி, என்ன சார் டாஸ்மார்க்ல எல்லாம் 10 ரூபா ஏத்தி விக்கிறாங்களே சார் சரக்கு. சரி, எம்ஆர்பியோட 10 அதிகமா தான் விக்கிறானுங்க தெரியும். இவர் வந்து என்ன சொல்லிருக்கலாம், ஆமா சார் நான் விசாரிக்கிறேன் சார் என்ன ஏதுன்னு. ஆமா, இங்க காட்டுங்க, எங்க காட்டுங்களா? என்ன இதுக்காக நாங்க போயிட்டு டாஸ்மாக்ல வீடியோ எடுக்க நீ போன் எடுத்துட்டு போறதுனால உனக்கு கொடுக்கவே மாட்டான். என்ன வீடியோ நடக்குது விடியல். மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிஎஸ்கே வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. டேபிள் செகண்ட்ல இருக்கோம். ஆமா, ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். மாப்பிள்ள இந்த மேட்ச்ல இது லக்னோ தோத்துருச்சுன்னா நம்ம வந்து டேபிள் இதுக்கு போயிடலாம், பிளே ஆஃப் போயிடலாம். மாப்பிள்ள இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் தோத்துருச்சுன்னா நம்ம பிளே ஆஃப் போயிடலாம். யாரு மும்பை சொல்றாங்களா? பரமா நம்ம ஜெயிச்சு போகணும்னு சொல்றான், அவன் தோத்து போகணும்னு சொல்லாதரா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஈசாலா கூட்டம் 4வது பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்படி வாய்ப்பு இல்ல? how is this possible? ஒரு வாட்டி வருவானுங்க, வந்து எப்ப இயல்பு நிலைக்கு திரும்புவானுங்க தெரியல. சிஎஸ்கே ஒரு மேட்ச் தோத்துச்சு, உடனே மீம் போடுறானுங்க ஐபிஎல் இயல்பு நிலைக்கு திரும்பிய. கடைசி மேட்ச் தோத்துச்சு இல்ல இவனுங்க கூட, ராஜஸ்தான் கூட, அதுக்கு மீம் போடுறானுங்க ஐபிஎல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனா சிஎஸ்கே மேல என்ன விஷயம்னா, நீ சிஎஸ்கே வந்து அவங்க வந்து இது காட்டுறாங்க, ரிசல்ட்ஸ் காட்டுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனாலுமே சிஎஸ்கே வந்து ஏன் இன்னும் இந்த பூமர் கூட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்றது எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலா நம்ம கிரிக்கெட் ஐபிஎல் பாக்குறது இல்லையா நீ? அப்படியா?
சரி ஓகே, அப்ப இத பத்தி பேசி ஒன்னும் யூஸ் இல்ல. கிரிக்கெட்டே பொதுவா பாக்க, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எல்லாரும் கிரிக்கெட் பாப்பாங்களா, நான் கார்ட்டூன் பாத்துக்கிட்டு உன்னை கார்ட்டூன் பார்க்க விடாம கிரிக்கெட் பாப்பாங்களா? அப்ப காண்டாயிருச்சு உனக்கு கிரிக்கெட். அப்பெல்லாம் வேற டெஸ்ட் மேட்ச் வேற 5 நாள் நடக்கும். 5 நாளைக்கு டிவி கிடைக்காது. டென்ஷன் மயிலாவும் எனக்கு. அது இந்த ஆனுவல் லீவ்ல அப்பெல்லாம் கரெக்டா வைப்பாங்க டெஸ்ட் மேட்ச். ஆமா, அப்பதான் கிரிக்கெட் பாப்பாங்க பசங்க. நீ மட்டும் கார்ட்டூன் பார்த்தா நாங்க என்ன பண்றது? அதுக்கு அது சில விஷயம் ஒரு டிராமா ஆகி பெருசா அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது கிரிக்கெட் மேல எனக்கு. அதனால பாக்குறது இல்ல. இப்ப நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல, என்னன்னு தெரியல எனக்கு. அது என்ன தெரியுமா மேட்ரு, நீ பாக்க உனக்கு அந்த பிளேயர்ஸ் பேர்லாம் ஸ்ட்ரைக் ஆயிரு. ஏன்னா நீ ஏதாவது ஒரு மேட்ச் பார்ப்ப, அந்த மேட்ச்ல குறிப்பிட்டு அந்த பிளேயர் நல்லா விளையாடுவான், ஸோ அவன் பேர் உனக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். நீ கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருந்தனா உனக்கு எல்லா பிளேயரும் தெரிஞ்சிருவாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு செல்லக்குட்டி எங்க ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க, தீக்ஷனான்னு நினைக்கிறேன் அவன் பேரு. ஆள் செம்ம கியூட்டாகிறான், பவுலரு சூப்பரா பண்றான். ஓகே, அடுத்து வந்து நம்ம எங்க போறோம்னா மாமன்னன் அப்டேட்ஸ். மாமன்னன் அப்டேட் சூப்பரா பண்றாங்க. சரியா, அந்த படத்துக்கு நல்லா ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. நான் போன வாட்டி சொன்னேன்னு நினைக்கிறேன், வடிவேலு இன்கேஸ் அவர் வந்து வில்லனா ஒர்க் அவுட் ஆனார்னா when he dies he will be a legend. ஏன்னா பாதி கரியர் வந்து he's a comedian, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் வில்லனா இருந்து செத்து போனாருன்னு வை, he'll be a legend forever. நான் பர்சனலா பேசணுமா எபிசோட்ல பேசணுமா எனக்கு தெரியல. ஆனா இத நம்ம பேசணும் ஒரு வாட்டி, பர்சனலா பேசணுமான்னு தெரியல. சோ வந்து if வடிவேலு works as a villain, when he dies he will be a legend. ஆமா, ஏன்னா அவரோட லைஃப் அப்படி இருக்கும். ஒரு காமெடியனா ஒரு லெஜெண்ட், வில்லனாவும் இருந்தாரு. சத்யராஜா கூட மேல இருக்கும். சத்யராஜ் வந்து வில்லனா இருந்தாரு, ஹீரோவானாரு, பட் அவர் நார்மலா அப்படியே போய்கிட்டே இருக்கு. he was never a legend. வடிவேலு இஸ் ஆல்ரெடி a comedy legend. அவர் இப்ப வில்லனாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்ல படத்துல வில்லனா, நிறைய படத்துல வில்லனா நடிச்சு அதுக்கப்புறம் செத்து போனாருன்னா அவர் வந்து கலை உலகத்தில் ஒரு லெஜெண்டா இருப்பாரு. அவருக்கு பர்சனல் லைஃப்ல அவருக்கு எப்படிங்கிறது சொல்ல, அவரு ஒரு மினி இளையராஜாங்கிறது வந்து. ஆனா மாரிஸ் ரோஜ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்படி ஒரு எந்த பிரச்சனையும் தரல, அது ஒருவேளை படம் அப்படியா என்னவோ தெரியல, பட் அலைபேச்சில நம்ம உண்மையாதானே இருக்கோம். அவங்க என்னைக்கு தப்பா சொல்லிருக்காங்க? அப்படி எல்லாம் கிடையாது. விக்ரம் கதைன்னு ஒண்ணு சொன்னாங்க. இல்ல அப்படி சொல்லி ஜெயிலுக்குள்ள போறாங்களா, இல்ல கமல் போறாரா, கார்த்திகை கூப்பிடுறாரா, சரியா? இந்த மாதிரி விஷயங்கள், கதை விஷயத்துல கோட்டை விட்டால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அலைபேச்சில கொஞ்சம் நம்பலாம், சரியா? எனக்கு ஆக்சுவலா எனக்கு கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுல அவங்க ஒரு போட்டோ ஒன்று விட்டுருந்தாங்க, நல்லா இருந்தது. சரி ஓகே, எனக்கு வந்து நேத்து ஒரு பாட்டு விட்டுருந்தாங்க வடிவேலு வாய்ஸ்ல, நல்லா இருந்துச்சு. எனக்கு மாமன்னன் அப்டேட்ஸ் வந்து சூப்பரா பண்றாங்க. சரியா, எனக்கு ஆக்சுவலி என்ன தோணுச்சுன்னா, சனா பண்ணிருக்கலாமோன்னு ஒரு தோணுச்சு. அது பாப்போம், எனக்கு ஆக்சுவலி அது நம்ம பாப்போம். ஏன்னா சனா வந்து பண்ண ஒரு சேட்டை இந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுக்கும் அவர் மேல காண்ட. இல்ல, அடுத்த படம் அவரோட தான் பண்ணாரு. யாரு? மாரி செல்வராஜா. அப்படியா? ஆமா ஆமா, அந்த இன்னொரு படம் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆமா ஆமா, அந்த படத்துல சனாதான். இந்த இலையெல்லாம் வச்சு ஒரு போஸ்டர் விட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அந்த படத்துல சனாதான். அப்படியா? உதயநிதி அண்ணாவோட கடைசி படம் ரஹ்மான் மியூசிக்கா? சரி ஓகே. எனக்கு ஆக்சுவலா கண்டா வர சொல்லுங்க வைப்ல இருந்துச்சா இந்த பாட்டு? இல்ல, அந்த இம்பாக்ட் எனக்கு இந்த பாட்டு கொடுத்து. அப்படியா? ஆமா, நானும் ஒருக்கா தான் கேட்டேன், திரும்ப 2-3 வாட்டி கேட்டாதான் மேபி ஐ கேன் ஜட்ஜ் இட். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேயா இருந்துச்சு எனக்கு. இவங்க வந்து இப்படி சூப்பரா பண்றாங்களா அப்டேட்ஸ் எல்லாம்? அப்படியே ஆப்போசிட்டா ஒரு டீம் இருக்கு, லால் சலாம்னு ஒரு டீம் இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்னு விட்டாங்க. ஐயோ, இந்த ஏஐ வச்சு பண்ணானுங்க தெரியுமா? இந்த ஜாயிண்ட் ஜெகதீசன், அப்புறம் வந்து வெக்கேஷன், இதுக்கெல்லாம் ஏஐ வச்சு பண்ணானுங்க தெரியுமா? அந்த கிளப்புக்குள்ள ரஜினி சட்டையெல்லாம் கழட்டி விட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. அது இதோட பெட்டரா, சூப்பரா இருந்துச்சு. ஏஐ இதோட பெட்டரா போஸ்டர் கொடுத்துச்சு. கருமம், அது என்னடா அது? அது லிட்டரலா எப்படி தெரியுமா? ராவன்ல ரஜினி ஒருத்தர் டூப்ப கொண்டு வந்து அடிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி, இது எவ்வளவு கேவலமா போயிருச்சுன்னா, தொப்பி வாப்பா பிரியாணி அந்த லோகமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. மத்தவன் சொன்னா பரவாயில்ல, தொப்பி வாப்பா பிரியாணியே ட்வீட் பண்றான். அதை எடுத்து பிரியாணி நல்லா இருக்கா? தொப்பி வாப்பா நல்லா இருக்காதா? நான் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் வந்து கபில் தேவ்லாம் நடிக்கிறாரு. ஆமா ஆமா, கிரிக்கெட் சம்பந்தப்பட்டதால ரஜினி வந்து டானாமா. ஆமா, மும்பை டானாமா.
காலா மாதிரி. மும்பை டாம் விட மாட்டாரு. மும்பை டானை யாருமே விட மாட்டாங்க. அது வந்து தமிழ் சினிமா அண்ட் மும்பை டான் நெவர் எண்டிங் ரிலேஷன்ஷிப். அது அப்படி எடுக்கிறாங்க. நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னா அஃப்கோர்ஸ் மாமன்னன், மாவீரனுக்கு நான் வெயிட் பண்றேன். மாவீரன் இவர் எஸ்கே படம். அப்புறம் வீரன் ஒரு படம் வருது தெரியுமா, ஹிப்ஹாப் தமிழா படம், அதுவும் சூப்பர் ஹீரோ படம். ஆமா, மின்னல் வீரன்ல வெறும் வீரன் அந்த படம். வீரன். ஆமா, அதுதான் மின்னல் முரளி பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. பாப்போம், அது வந்தாதான் தெரியும். பாட்டு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அது பாட்டுலாம் கேட்கல, வந்ததே தெரியாது, நீ சொல்லிதான் தெரியுது எனக்கு. ஓகே சரி, இப்ப நம்ம இந்த மெண்டலான் படத்தை பத்தி பேசணும்ல. ஆமா, இப்ப இசை மெண்டலான காலையிலே நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நான் பாராட்டிட்டேன். சரியா, அதாவது there are two people inside me. Okay. The இசை ஞானி ஃபேன் versus the இசை மெண்டலான் ஹேட்டர். Okay. அதே மாதிரி the சூப்பர் ஸ்டார் ஃபேன் versus the மெண்டலான் ஹேட்டர். Okay. இதுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மெண்டலான்ற வச்சே வந்து ஒரு சீரீஸ் பண்ணலாமே தோணிட்டு உட்காந்து யோசிச்சேன். ஒவ்வொரு மெண்டலானா யோசிச்சேன். இப்படி யோசிச்சு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் மெண்டலான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சரியா, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெண்டலான் யூ ஆல் நோ, சூப்பர் சங்கி மெண்டலான். சரியா, அடுத்து வந்து இசை மெண்டலான், யூ நோ. அடுத்து காமெடி மெண்டலான், வடிவேலு. அடுத்து கிரிக்கெட் மெண்டலான், கம்பீர். அரசியல் மெண்டலான் சீமான். வி மெண்டலான் அப்புறம் வந்து குரோசோவா மெண்டலான். இது மாதிரி கேளு, யாரெல்லாம் கெஸ் பண்ணுன்ற மாதிரி கேளு. இயக்குனர் மெண்டலான். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு, நீ எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இயக்குனர் மெண்டலான். 5 4 3 2 1. இல்லடா, பார்த்திபன் ஒண்ணு, அல்போன்ஸ் புத்திரன் ஒண்ணு. அவனும் அப்பப்ப கிறுக்குத்தனமா ஏதாவது ட்வீட் பண்ணுவான். அப்புறம் வந்து இது வந்து சும்மா கோசரு, பச்சை மெண்டலான் லீபாய். இந்த மாதிரி மெண்டலான் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து மெண்டலான் சீரீஸை கமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. வேற நானும் இந்த மாதிரி வேற மெண்டலான்ஸ் கொண்டு வரணும்னாலும் சொல்லுங்க. Let's make this மெண்டலான் சீரிஸ் go. இப்ப அப்படியே நம்ம இப்படி ப்ரொமோஷன்ல பண்ற மாதிரி கமெண்ட்ஸை பத்தி பேசிட்டோம். அப்படியே போன வார கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். போன வார கமெண்ட்ஸ் பார்ப்போமா? இந்த போன வார கமெண்ட்ஸை முடிச்சுட்டு வந்து இது விட்டுறலாம், ஆட் விட்டுறலாம். ஸோ முதல்ல கமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, இது போன எபிசோடே வந்து கமெண்ட்ஸால உருவான ஒரு எபிசோடு தான். ஸோ அவரே ஆக்சுவலி ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு. நன்றினே, லாஸ்ட் எபிசோட் நான் தான் கேட்டேன், கப்ஸா ரிவ்யூ பண்ணிட்டீங்க. நானும் என் ஹோமிஸ் கூட மூவி போக பிளான் பண்ணோம். அப்ப பார்த்து டிக்கெட் இல்லாம இந்த மூவி போயிட்டோம். ஆனா என் லைஃப்ல உங்க அம்மால நான் பண்ண பெரிய தப்பு இதான். ஆமா, சரியா. ஸோ வந்து இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன். கிறிஸ் ப்ரோ ராக்ஸ் இதெல்லாம் ஓகே வேணாம், இதெல்லாம் வந்து ஆசனங்கள். நன்றி, எங்களை வந்து சப்போர்ட் பண்றீங்க, எங்களை வந்து புகழ்றீங்க, அதெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா அதையே நாங்க வாசிச்சு பீத்தல் பெருமை பண்ணாம அந்த மாதிரி கமெண்ட்ஸை வாசிக்கல. பட் பேசுங்க ப்ளீஸ், நல்லா இருக்குது. ஸோ வந்து அடுத்து சில படங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாவீரன் கிட்டு, பொறியாளன், ஆல்பம் தமிழ் மூவி, தேவதூதன் மூவி, இப்படி எல்லாம் படம் வந்ததே தெரியல. மாவீரன் கிட்ட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் மாவீரன் கிட்ட வந்தப்ப பார்த்தேன், எனக்கு அப்ப நல்லா தான் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் படம். இன்னொரு பாப்போம், டைரக்டர் மண்டலானும் இருக்குவார் அந்த படத்துல. எதுல? பார்த்திபன். அப்படியா? சரி, ஓகே. இந்த படம் எல்லாம் நாங்க பாக்குறோம், பார்த்துட்டு இஃப் இட் இஸ் வொர்த் நாங்க வந்து பண்றோம். சரியா. அடுத்து வந்து பாஸ், நீங்க ஏன் தர்பார் ரீவாட்ச் பண்ணி ரோஸ்ட் பண்ண கூடாது? நல்ல கண்டென்ட் அடிச்சு அப்பப்போ அடிச்சுக்கலாம். அடுத்து வந்து சரி, தர்பார் யோசிப்போம். வெயிட்டிங் லிஸ்ட். இப்படி ஒரு படம் வந்ததே தெரியல, படமும் புரியல, பாட்காஸ்டும் புரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. இது புகழ்ச்சியா வஞ்ச புகழ்ச்சியா தெரியல. நன்றி ப்ரோ. கன்னடா படம் அப்தா ரக்ஷகா அண்ட் மித்ரா பாருங்க ப்ரோ. அப்புறம் ஜாலி ஒரு ரிவ்யூ போடுங்க. கன்னடா படம் இனிமே பாக்குறதா புரிய மாட்டேங்குது.
தமிழாச்சு பரவாயில்ல, கனடா போடலாம் நார்மலா பேச டப்பிங் பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு முடியாது தலைவர்களே, தயவு செய்து பாடி தாங்க மாட்டேங்குது பாத்துங்க. சரி, அடுத்து பெஸ்ட் திங் அபவுட் திஸ் எபிசோட் இஸ் பனானாஸ் நட்ஸ் மெலன்ஸ். நைஸ். அப்புறம் கிரேட் ஜாப் கைஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அந்த. ஆமா, தர்பார் ரீவாட்ச் பண்ணி அது திரும்ப இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க பேசுறது கேட்கறதுக்கே என்னால முடியலையே, எப்படி ப்ரோ இந்த படத்தை பாத்தீங்க? ஆண்ட்ரூ டேட்டிஸ் 1080p version of பாரிஸ் ஆலன் மேட்ரிக்ஸ் இன்டு இலுமினாட்டி. ப்ரோ சிசு மூவி பாருங்க ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் டு கம் அவுட் இன் ரீசென்ட் இயர்ஸ். படம் பட்ஜெட் 6 மில்லியன் தான். இட்ஸ் லைக் ஜான் விக் பிளஸ் குவென்டின் டாரண்டினோ ஸ்டைல் மூவி. ஆக்சுவலி நான் இந்த வார சஜஷன்ல இந்த படம் சொல்லலான்னு வச்சிருந்தேன். சிசு படம் தமிழ் படம் இல்ல தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் படம் தான். அப்படியா? ஆமா, சிசுன்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. எப்படின்னா வந்து வாட் இஃப் ஜான் விக் ஹேட் அ கிராண்ட்பா. யார் நடிச்சது? யாரெல்லாம் தெரியல, நாட்சி படம். அது என்ன விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த நாட்சி படம், இந்த வேர்ல்டு வார் படம்னாலே யூ சன் ஆஃப் அ பிட்ச் ஐ மின்னுங்கிற மாதிரி ஆயிருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் அது. சரியா? சோ எனக்கு இது படம் வந்து நாட்சி படம்னோடனே நான் பார்க்கணும்னு வச்சிருந்தேன். எஸ்டி வந்தோட பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. சிசு ஓகே ஓகே ஓகே, எங்க அப்பாவும் பார்த்துட்டு நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு சீரியஸான ஒரு கமெண்ட். டாக் அபவுட் சில்ட்ரன் ஃப்ரம் கன்சென்ஜினியஸ் மேரேஜ், ஸ்ட்ரகிள் ஆஃப் சில்ட்ரன், ஐ எம் மைசெல்ஃப் அ ப்ராடக்ட் ஆஃப் த டைப் ஆஃப் மேரேஜ்னு போட்டிருக்காரு. கன்சென்ஜினியஸ் மேரேஜ்ங்கிறது என்னன்னா வந்து சொந்தக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் பண்றது. ஓகே, சரியா? ஸோ அதை பத்தி பேச கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதை பத்தி நம்ம ஒரு எபிசோட் பண்ணலாம். சரியா? அப்புறம் வந்து போலா பிரிண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத கொஞ்சம் என்னன்னு பாருங்க ப்ரோ. சைபாக் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. ஆமா, அபிஷேக் பச்சன் சைபா இருக்கான் அதுல. ஆமா, அது கடைசில ரிவீல் பண்றாங்க ரோலக்ஸ் மாதிரி. அவன் தான் மெயின் வில்லன். அடுத்து வந்து லவ்ட் இட், குட் டைம் பாஸ், ப்ளீஸ் ரிவ்யூ த மேன் ஃப்ரம் எர்த் 2007. மேன் ஃப்ரம் எர்த் வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோ பட்ஜெட் படம். ஒரு ரூமுக்குள்ள இப்போ அந்த 12 Angry Men மாதிரி ரூமுக்குள்ள ஒரு 7-8 பேர் பேசுறது தான் அந்த படமே. அவன் என்ன சொல்லுவானா, அந்த ஹீரோ என்ன சொல்லுவானா, ஐ எம் இம்மார்டல், நான் ரொம்ப வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நிறைய அந்த படத்துல ட்விஸ்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் நல்லா இருக்கும். மேன் ஃப்ரம் எர்த் படம் வந்து சூப்பரா இருக்கும். அது ரிவ்யூ பண்ற அளவுக்கு சொல்றாங்களா? இல்ல நல்லாவே இருக்கும் அந்த படம், உண்மையாவே இருக்கும் அது. சரியா? இந்த படம் ரிவ்யூ பண்ற அளவுக்கு பெருசா கண்டென்ட் இல்லை. இட்ஸ் அ வெரி குட் மூவி. அப்படி ரிவ்யூ பண்றதா இருந்தா ஸ்பாய்லர் போடுற மாதிரி இருக்கும். பட் ஸ்பாய்லர் கேட்டு அந்த படத்தை பாக்குறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ அந்த படத்தை டைரக்டா பாக்குறது பெட்டர். 2007 வந்த படம் த மேன் ஃப்ரம் எர்த்னு ஒரு படம், அதை மட்டும் பாருங்க. அதுக்கு ஒரு சீக்வல் புண்டை எடுத்தானுங்க, அதை பாத்துறாதீங்க ப்ளீஸ். ஹாலோகாஸ்ட்னு என்னமோ இப்ப ரீசெண்டா வந்துச்சு அந்த படம். 2018-19 அந்த ரேஞ்சில் எப்பயோ வந்துச்சு அந்த படம். தயவு செஞ்சு அந்த படத்தை பாத்துறாதீங்க. உங்களுக்கு பார்க்கணும், அதாவது இந்த கேரக்டரோட கண்டினியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா பாருங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டும் ரொம்ப சூப்பரா கிரிப்பிங்கா இருக்கும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு பார்க்காதீங்க, மைண்ட் ஃபக் ஆயிருவீங்க. இதுல அந்த படம் முடியும் போது அந்த டைரக்டரே வந்துருவான். வந்துட்டு என்ன சொல்லுவான், நான் பார்ட் 3 எடுக்க போறேன், அதுக்கு ஃபண்ட் வேணும்னு கேட்பான். அதெல்லாம் நான் பொறுத்துக்கவே முடியாது. சரியா? அப்புறம் வந்து உபேந்திரா சூப்பர்ஸ் மூவி 2010 ஒரு ரோஸ்ட், தேங்க் மீ லேட்டர். கன்னடா படம் வேணான்னு யோசிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொஞ்ச நாளைக்கு. அடுத்த மாசம் பார்க்கலாம். நன்றிண்ணே, லாஸ்ட் எபிசோட் நான் தான் கேட்டேன். கப்சா ரிவ்யூ ஆல்ரெடி பேசிட்டேன். அடுத்து நீங்க தேசிய தலைவரை பண்ணணும், நான் அதை பார்க்கணும். Bro, what again? Say it again, bro. அடுத்து என்னலே ரிவ்யூ பண்ணிருக்க, படத்தையே காணோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னோட கமெண்ட்டை படிக்கிறேன். இல்லனா படிச்சுட்டேன். இல்லனா நீ எபிசோட்ல அடிச்ச டிரான்ஸ் ஜோக் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி என் பாட்காஸ்ட்ல போட்டு விட்டுருவேன், பார்த்து இருந்துக்க. எனக்கும் கொடுக்கா, எனக்கும் வேணும். நான் என்ன எங்க பேசி வச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லடா. எனக்கு இந்த கம்பைலேஷன் கிடைச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். திருத்திக்கலாம்ல. எனக்கு கொடுக்கா ப்ளீஸ். இப்படி ஒரு வெர்ஷன் நீ வச்சிருக்கதா இருந்தா ப்ளீஸ் எனக்கு அனுப்பி விடுக்கா. என்ன எஸ்கே நான் மாதிரி பண்ணிக்கிட்டு ஏன் நம்ம இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி எடுத்து பரவாயில்லையே. சரி, ஓகே. போலா ரோஸ்ட் பண்ணுங்கயா அண்ட் ரோஸ் சம் தற்குறி பாலிவுட் மூவிஸ் டு த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். போலா பண்ணிடுவோமோ? சொப்ரானோஸ் எப்படி தெரியுமா இருக்கு? போலா பண்ணிடுவோமோ 3ல சொல்றாங்க தனுஷ். மச்சான் வேணாம்டா, நான் உன்னைய பாக்குறேன். தனுஷ் 3 பாக்குறேன். தனுஷ் பாக்குற மாதிரி நான் உன்னைய பாக்குறேன். மச்சான் டியூஷன் சேர்ந்துருவோமா? போலா பாத்துருவோமா? அடுத்து வந்து சொப்ரானோ சீரீஸ் பாத்துறீங்களா ப்ரோ?
ஆக்சுவலி நான் சொப்ரானோஸ் இன்னும் பார்க்கல. நான் சொப்ரானோஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் பார்க்கணும். ஸோ பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தோட இது Q&A. அப்படியே வந்து நான் இந்த வாரத்தோட இதையும் முடிச்சிடுறேன். பேர் என்ன, நம்ம மூவி சஜஷன்ஸ். ஏன்னா சிசு மேன் ஃப்ரம் மத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, அப்படியே மூவி சஜஷன்ஸையும் முடிச்சுட்டு ஆட் விட்டுருலாம். இந்த வாரம் நான் கடைசியாக இன்சென்டிவ்ஸில் முடிச்சணும். இன்சென்டிவ்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு படம் நம்ம எடுப்போம். டிஃபரெண்ட் டைட்டில் ஒப்பானுக்கு தெரியுமா, ஏன்டா தலையில என்ன வைக்கல எல்லாம் டைட்டில் ஒப்பானுக்கு தெரியுமா, அந்த மாதிரி தெரியல. அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து இப்ப ராவண கோட்டம்னு ஒரு படம் எடுத்திருக்காராம். அப்படிதான் நினைக்கிறேன். மதையானை கூட்டம் எடுத்தவரா இது எடுக்கிறாரு. அப்படியா, சரி என்னமோ. அந்த ஏண்டா தலையில என்ன வைக்கல அவரு தான் வந்து இந்த படம் எடுக்கிறாரு. ஜிவி வச்சு ஒரு மல்டிவர்ஸ் படம் வருது இல்ல, அது வந்து அந்த டைரக்டர் எடுக்கிறாரு. சரியா. ஸோ வந்து த சீக்ரெட் இன் தேர் ஐஸ் சொல்லிட்டு ஒரு அர்ஜென்டினியன் படம் 2009 வந்த படம். த சீக்ரெட் இன் தேர் ஐஸ். இது வந்து ஒரு த்ரில்லர் படம். சரியா. இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, டெல்லி கணேஷ் வச்சு ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா, இப்போ மணிகண்டன் படம் ஒன்று நல்லா போயிட்டு இருக்குல்ல, குட் நைட். ஸோ அந்த டைம் இப்போ அது போயிட்டு இருக்கனால இந்த படம் சஜஷன். சரியா. நரை எழுதும் சுயசரிதம் சொல்லிட்டு ஒரு படம் கேட்டிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டரும் மணிகண்டன் தான், ரைட்டரும் மணிகண்டன், நான் பார்த்திருக்கேன், ஆக்டரும் மணிகண்டன். சூப்பரா. டெல்லி கணேஷும் இருப்பாரு அந்த படத்துல. அதாவது ஒரு பூமருக்கும் ஒரு யங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து இந்த படம். சூப்பரா இருக்கு அந்த படம். மணிகண்டனோட டைரக்ஷன் இது. யூடியூப்ல இருக்கு. அப்படியா. 2015 வந்த படம். இதே மோட்ல A Man Called Otto சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்திருக்கு. டாம் ஹாங்க்ஸ் நடிச்ச படம். 2023 இந்த வருஷம். இல்ல 22. சரியா. 22ல வந்து இதாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பிரீமியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. A Man Called Otto. டாம் ஹாங்க்ஸ் சூத்துக்காண்டான பூமர் மாதிரி சூப்பரா நடிச்சிருக்கான். சூப்பரா இருந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் என்ன மாடர்ன் லவ் சென்னை. அப்புறம் ஏர்னு ஒரு படம் பார்த்தேன். இது நம்ம ஏர் ஜார்டன் இருக்குல்ல, நைக்கி. நானும் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. அத பத்தின படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. பென் அஃப்லெக் டைரக்ஷன், மேட் டேமன் ஹீரோ. இவன்லாம் இருக்கான். பேர் என்ன, ஜேசன் பேட்மன். ஆமா, இதுல வருவானே ஒசார்க்ல. அவன்லாம் இருக்கான். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து சிசு. இதான் இந்த வார சஜஷன்ஸ். இல்ல என்ன விஷயம்னா, எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் வீட்டுல நிறைய வேலையாயிருச்சு, அதனால நிறைய படம் பார்க்க முடியறது இல்ல. நான் வந்து டைம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் படம் பார்த்து உங்களுக்கு சஜஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத்துடன் கிருஷ்ணில் மூவி சஜஷன்ஸ் ஆஃப் திஸ் வீக்கெண்ட்ஸ். ஓகே, ஆட் பிரேக். சபரி சொல்லுங்க. இந்த ஹெட்செட்டை போட. ஹெட்செட்டா இருக்கு. ஓகே, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சரி, நான் ஒன்னு ப்ளே பண்றேன், அது கேக்குதான்னு சொல்லு. சரி. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது சொல்றேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிறு மாதிரி இருக்கும். ஆனா அவர் மயிரை வச்சுட்டே இவ்வளவு ஸ்டைல் பண்றாரு. இவன் படிச்சிருப்பான டேவிட் மாமனை பத்தி, இவன் படிச்சிருப்பான ஜோசப் கேம்பிளை பத்தி, இவன் படிச்சிருப்பான வந்து கரமசவ் பிரதர்ஸ. இவனுக்கு டால்ஸ்டாய்னா யாருன்னு தெரியுமா? பொறுக்கி பைய. பொறுக்கி. கேட்டுச்சா? இல்லையே, எதுவும் கேட்கலையே. கேட்கலையா? கேட்கலையே. ஏய், மெஷின் வேலை செய்யுதுடா. என்ன மெஷின் அது? இது வந்து நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். மெண்டலான் ப்ரூஃப் ஹெட்ஃபோன்ஸ். அப்படியா? ஆமா. நான் என்ன தெரியுமா பண்ணேன், இப்ப ஒரு 3 பேர் பேசுற ஆடியோ உனக்கு நான் ப்ளே பண்ணேன். உனக்கு கேட்கல தானே? கேட்கல. யாரெல்லாம் பேசுனா? இசை மெண்டலான், இயக்குனர் மெண்டலான், கண்ணாடி மெண்டலான், குரசவா மெண்டலான், இவங்க எல்லாம் பேசுனாங்க. உனக்கு கேட்கல தானே? கேட்கலையே, சுத்தமா கேட்கல. இதே மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்காம இருக்கணும்னா இன்றே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். RT மெண்டலான் ப்ரூஃப் ஹெட்ஃபோன்ஸ் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அப்புறம் கேட்டியா? என்னது? அடுத்து விஜய் நாவும். ஆமாண்டா, எப்படா இந்த காம்பினேஷனு தெரியல. ஆனா கஸ்டடிக்கு அடுத்து கஸ்டடி நீ பாத்தியா? கஸ்டடி நான் பார்க்கல. நானும் பார்க்கல. எங்க அப்பாக்கே அந்த படம் பிடிக்கல. ஏடா இதெல்லாம் உட்காந்து பார்த்த மனுஷன்டா. பேர் என்ன, சங்கி படம்
கிடுக்கெல்லாம் கிடுக்கு பார்த்துட்டு என்னடா சொன்னாரு உங்க அப்பா? ரிவ்யூலாம் கேட்கலையா? சரியா, நான் டெஃபினட்டா உன்னை கூப்பிட்ட ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன் நான். இல்ல அந்த அளவுக்கு கான்வோ டெவலப் ஆகும், பேச்சுவார்த்தை கிடையாது. சரியா, அதனால வெங்கட் பிரபுனா ஹவ் இட்ஸ் ஈவன் பாசிபிள்? இல்லடா மாநாடுலாம் கொடுத்தாருலடா. மாநாடு ஓகே, கஸ்டடி ஃபிளாப் ஆயிடுச்சு. கஸ்டடி ஃபிளாப் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாப் கொடுத்தாரு, மன்மதலீலை. அதெல்லாம் பெரிய பட்ஜெட்லாம் அவங்கள இல்ல. அதுவும் மாநாடுக்கு அப்புறம் வந்த படம் தானே. மாநாடுக்கு அப்புறம் முன்னாடி எடுத்த படம், ஆனா மாநாடுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படியா? முன்னாடி எடுத்த படம் ரிலீஸ் ஆனது மாநாடுக்கு அப்புறம் தான். ஓகே ஓகே, ஆமா. ரெண்டு பீப்புள். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்துச்சு. நான் மாநாடு ஸ்ரீலங்கால பார்த்தேன். ஓகே ஓகே, அதை வச்சு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இது கஸ்டடி. அடுத்து விஜய்னா படம். சூப்பர். விஜய்னா படம் என்ன விஷயம்னா, யுவன் இருக்க மாட்டாராம், பிரேம்ஜி இருக்க மாட்டாராம். எனக்கு அது வெங்கட் பிரபு படம் மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் இல்லாம ஒரு படமா? நாயம் வேணாமா உனக்கு? பிரேம்ஜி இல்லாம ஒரு படமா? ஒரு வெங்கட் பிரபு மாடல் இருந்தாரா பிரேம்ஜி? இருந்தாரு. பேசலையோ, நல்லா இருந்துச்சு. அந்த இந்த எஸ்.ஜே. சூர்யா இன்ட்ரோ சீன்ல எல்லாம் இருப்பாரு. அந்த கல்யாணத்துல இருந்து பிரேம்ஜிக்கு தானடா பொண்ணே தூக்குவாங்க. என்னமோ விஜய்னா வந்து எப்படி அடுத்த காம்பவுண்ட்ல இருக்கிற டைரக்டரை எப்படி இவர் இந்த சைடு இழுத்தாரு தெரியலையே. அவரு கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். அவர் வேர்ல்ட் டூர்ல போய்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கையில பிடிக்க முடியாது சார். ஸ்டோரி லேட் ஆகுதா? பெட்ரோல் ஃபுல்லா இருக்காமா? ஓகே, சரி சார், சரிப்பா, நான் ஒரு 3 மாசத்துல வரேன், எழுதி வை. ட்ராங்க் ஃபில் பண்ணிட்டீங்க சார்? சார் அண்டர்லைன் மட்டும் தான் சார் பண்ணும். பரவாயில்லப்பா, 3 மாசம் அண்டர்லைன் பண்ணு, எக்ஸ்ட்ரா சீன் எழுது, அடுத்த படத்துக்கு எழுதிக்கோ, அடுத்த படம் நம்மளே பண்ணிப்போம். பஞ்சர் பாத்துட்டீங்கல்ல? சரி வந்துடுறப்பா, போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் வெங்கட் பிரபு கேட்டுப்பாரு, அண்ணன் இந்த மங்காத்தா 2 எடுப்போம்பா, வேர்ல்ட் டூர் போயிட்டு வந்து எடுப்போம். மங்காத்தாவை நான் விங்காத்தான்னு மாத்தக்கூடாது. விங்காத்தாவா? வங்காத்தா வாங்கித்தா. யோசிச்சு பாரு, மங்காத்தா டைம்ல இந்த மாதிரி வி பைத்தியம் இருந்துச்சுன்னு வையேன். வெங்கட் பிரபு வந்து மங்காத்தான்னு ஒரு டைட்டிலோட படம் எடுத்துட்டு போறாராம். அண்ணன் படம் பேரு வந்து மங்காத்தா. மங்காத்தாவா? வீல வச்சா நல்லா இருக்கும்பா, வங்காத்தானா நல்லா இருக்காது, வாங்கித்தான்னு வெயி, வாங்கி கொடின்னு வேணா வைக்க வானே. ஆனா அப்போ வரிசையா ஒரு ஃபிளாப் கொடுத்திருந்தாரு. யாரு? அஜித். அது அஜித் வந்து 50வது படம்டா. அதுக்கு முன்னாடி வந்து அசலி ஏகன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஊத்துன்னு ஊத்தி மூடி சொருகின நாட்கள் அதெல்லாம். ஆக்சுவலா மங்காத்தா வந்து அஜித்துக்கு எழுதப்பட்ட கதையே கிடையாது. அப்படியா? ஆமா, அவரு இந்த இதுல சன் டிவி இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. ஏதோ ஒரு இதுல யாருக்கு எழுதுன கதை? ஆக்சுவலா 5 இந்த நாணயம் மாதிரி இருக்குல்ல, ஆமா, நாணயம் மாதிரி எழுதின கதையா. 5 பேருமே ஹீரோவாமா அதுல? ஆமா, 5 பேர் ஹீரோ. அதுல ஒருத்தன் பிட்ரே பண்ணிட்டு போற மாதிரி. சரியா? அஜித் வந்து நீங்க ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்ட போது இவர் சொன்னார், அந்த மாதிரி கதை இருக்கு. ஒன்லைன் சொன்னா அந்த பேர்ல இருக்கானே ஒருத்தர் வந்து ஃபுல்லா வில்லனிஷ் அவன், அந்த ரோல் நான் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டா. கூடுதல் தகவல், மங்காத்தால அஜித் பேரு விநாயக், அதுவும் வி. நிறைய படத்துல விநாயக்குனே வரும்டா அவர் பேரு. ஆரம்பம்ல என்னது? ஆரம்பம்ல வந்து ஏகே. ரெண்டே ஆப்ஷன் தான்டா அஜித்துக்கு. ஒரு படத்துல ஒண்ணு பேர் வீல இருக்கும், இல்லாட்டி ஏகேன்னு இருக்கும். 2 ஆப்ஷன் தான் அஜித் படத்துல எல்லாம். இதுல கணேஷ், வேதாளத்துல கணேஷ். அதான் வேதாளம் இருக்குல்ல, அவனோட வேதாளம் தான் கூப்பிடுவாங்க பிளாஷ்பேக்ல. என்ன இருந்தாலும் என்ன பேரு? சத்யதேவ். அது மட்டும் தான் மாறி இருக்கு. சரி, தேவ் அதுலயே வி வந்துருச்சுல கீழே கடைசியில. இப்படிதான்டா அவர் பேசுறாரு, நான் மட்டுமா இப்படி பேசுறேன்? விடாமுயற்சி. சரியா? அதனால ஒரு காக்கை ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாத்துனாரா? அஜித்துக்காக அந்த கண்டிப்பா அந்த பைக் சீன்லாம் ஒபிஷியல் ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்காது, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்காது. நான் பைக் ஓட்டியே ஆகணும், தேவையில்ல இந்த படத்துல. இல்லப்பா 500 கோடிய பைக்கை வச்சுதான் திருடுறோம், கிரேன் எல்லாம் யோசிச்சிருக்கேன். பரவாயில்லப்பா, பைக்ல போறேன், அடியில போடுறேன் நானு. ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்? 5 பேர் இருக்கும்போது ஏன்னா நீ மட்டும் பண்ணணும்? அப்பதான்ப்பா ஹீரோ மாதிரி இருக்கும். அர்ஜுன் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆட் ஆனாங்க. அப்படியா? அர்ஜுன் கேரக்டரே இல்லையாமா அந்த படத்துல? அதாவது அர்ஜுன் அளவுக்கு வெயிட்டேஜ் உள்ள கேரக்டர் இல்லையா? ஓ, அந்த கடைசி ட்விஸ்ட் எல்லாம் இருந்திருக்காது அப்ப. மேபி
கடைசி ட்விஸ்ட் எல்லாம் இவர் தான் வச்சிருந்திருக்கு. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னாப்பா கிளைமேக்ஸ்ல நான் சாவர மாதிரி இருக்கு. ஆமா சார், சாவர மாதிரி தான் எழுதிருக்கு. அப்படி இருக்க கூடாது. இப்ப நல்லாதான் இருந்துச்சு. டேய் மங்காத்தாலாம் குறை சொல்ல முடியாதுடா. மங்காத்தா வந்து நீ இப்ப ரீவிசிட் பண்ணன்னு வைய, உனக்கு மேக்கிங்ல வேணா அந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடி வாங்கும், என்னடா இப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு. மற்றபடி வந்து உனக்கு அந்த படம் வந்து ஆஸ் அ மூவி, ஆஸ் அ ஸ்கிரிப்ட், ஸ்டோரிலாம் வந்து உனக்கு நல்ல படம் தான். ஆமா. ஸோ அதனால பார்ப்போம். அதே மாதிரி விஜய் நாவலர் படம் கொடுத்தாருன்னா எனக்கு நான் என்ன தெரியுமா, இப்ப என்ன விஷயம்னா லோகேஷ் வந்ததுக்கு அப்புறம் எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி ஒரு தமிழ் சினிமா மாறிடுச்சா. எனக்கு என்ன ஆசைன்னா வந்து இப்ப இந்த படத்தோட எண்டிங்ல வந்து இப்ப இந்த படத்தோட எண்டிங்ல வந்து விநாயக் மகாதேவ் அதான் இருக்கும். மை டியர் தளபதி, மை டியர் தல. உடனே அர்ஜுன் சொல்றாரா நான் தான் சோக்கரா. அப்ப ஆக்சுவலா இது ஸ்டிக்மா 2 பேரும் உடைச்சாலே நல்லா இருக்கும். அழகா சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க. இல்லடா அது அவங்க சேர மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அதாவது அந்த ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதே அந்த எனிமிட்டியை வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்களோ இல்லையோ, ஆனா அவனுங்க வெளி உலகத்துக்கு எனிமிங்கிற மாதிரி காட்டி வச்சிருக்கானுங்கல்ல. அந்த எனிமிட்டியை வச்சுதான் அவனுங்க காசே பாக்குறானுங்க. சோ டெஃபினெட்லி அவனுங்க 2 பேர் சேர்ந்தெல்லாம் நடிக்க மாட்டாங்க. விடவோ தந்தி இல்லையா உனக்கு என்ன ஏதோ ஒண்ணு ஒரு படத்துல விஜய் சொல்லுவான், அது என்னடா அது இது அது ஆக்சுவலா இது வந்து அப்புறம் தான் அந்த பாட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க அந்த டைம்ல. சரி ஓகே. அப்புறம் வந்து போன எபிசோட அதுக்கு முந்தின எபிசோட என்னமோ ஷர்மிகா அக்கா சொன்ன ஒரு விஷயத்த என்னன்னு ஞாபகம் இல்லாம நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன மேட்டர்னா, ஷர்மிகா அக்காட்ட போயிட்டு ஒருத்தர் கேக்குறாங்க, மேடம் முடி கொட்டாம இருக்கணும் என்ன பண்ணும் மேடம், முடிகிட்ட பேசுங்க மா கொட்டாதமான்னு பேசுங்கன்னுதுரா. அது டாக்டராடா ஒரு டவுட், பூல் சைஸ் வளருமா ப்ளீஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு எந்திரிமா, குடிச்சு லிவர் சிரோசிஸ், லிவர் போயிருச்சு சரியாகுமா, டாக்டர் எல்லாம் ஊம்புறதுக்கு நாங்கெல்லாம் இல்ல. ஆக்சுவலா சில பேர் இந்த பிளான்ட் கிட்ட எல்லாம் பேசுனா சொல்லுங்க ரியாக்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. எப்படா ரியாக்ட் பண்ணும், அதுக்கு என்ன காது இருக்காடா, அந்த சென்ஸே இல்லடா, எப்படா அதுக்கு புரியும். சரியா என்ன அந்த மாதிரி இது ஏதோ மென்டல் கூதியாட்ட விஷயம். சரி அப்புறம் வந்து அக்கா, இந்த அக்காவை பத்தி பேசும்போது இன்னொரு அக்கா ஞாபகம் வராங்க எனக்கு. பிபிஎஸ்னு ஒரு அக்கா இருக்காங்க, பிரியா பவானி சங்கர். அதான் அப்படி. ஆமா, பிரியா பவானி சங்கர் சின்ன பேர், பிரியா பவானி சங்கர் பெரிய பேரா சின்ன பேராடா, அது 3 பேர், அது என் பேர் மாதிரி இருக்குடா அது. சரியா, என்ன மேட்டர்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் எக்ஸ்க்ளூசிவ்லி பி படத்துல நடிக்கிறாங்க அவங்க, நல்ல படமே நடிக்க மாட்டேங்கிறாங்க. வரிசையா பாரு, யானை 10 தலை சுமாரு 10 தலை ஃபிளாப்டா, பி படம்டா அது. சரி, ருத்ரன்லாம் ஐயோ, அகிலன், குருதி ஆட்டம்னு அதர்வா படம் ஒண்ணு வந்துச்சு, இந்த ராஜ்கிரன்லாம் இருப்பாரு, கபடி படம் ஒண்ணு. ஏன் இப்படி எக்ஸ்க்ளூசிவ்லி பி படமா நடிக்கிறாங்க இருக்காங்க, அந்த படம் இருக்காடாவே தெரியல. அதுதான் ஏன் இப்படி பிரியா பவானி சங்கர் ஏன் இப்படி பண்றாங்க, ஒருவேளை கல்யாணம் ஆக போது மார்க்கெட்டை நம்மளே கெடுத்து போன்ற மாதிரி செய்யறாங்களா. அவங்க ஒரு படம் ஒரு லுக்ஸ் எல்லாம் ஓடிச்சுன்னா மேயாதமானு ஓடிச்சு, அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் ஒரு லுக் ஓடிச்சு, அதான் அவங்க ஹீரோயின்லாம் இல்ல. இன்னொரு படம் வேற இருக்கு இந்த லிஸ்ட்ல, மாஃபியா 1, அதை நான் மறந்துட்டேன். வேற என்னடா அவங்க நடிச்சு ஓமன பெண்ணேன்னு ஒரு படம் ஓகேயா இருக்கும், அதுவும் வந்து ரீமேக், பெல்லி சூப்புளோட ரீமேக். அவ்வளவுதான், பிலிமோகிராஃபிலாம் பெருசா இல்ல, நல்லா இருப்பாங்க அவ்வளவுதான். நல்லா இருப்பாங்கடா, அக்கா அழகா இருப்பாங்க, அக்கா அழகா இருப்பாங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் எனக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸ்டோரி ஏன் மாத்தி வச்சாங்க, அது ஒரு மேட்ரு. தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுத்து தொலைங்கடா இன்ஸ்டாகிராம், உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் என்னங்கறத முடிவு எடுங்கடா, ஏன்டா டெய்லி மாத்துறீங்க. இது ஏன் ஆக்சுவலா அதுக்கு ஒரு இது இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங். சரியா, அதாவது மைண்ட் வந்து எப்பயுமே நீ ஒரே இதை திருப்பி நீ பண்ணிக்கிட்டு இருந்த, ஒரே இதை நீ திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தனா அது இதுக்கு செட் ஆயிடும். சரி, திருப்பி அந்த இப்போ எனக்கு வந்து எப்படி தெரியுமா, வந்து பேக் பட்டன் ரைட்ல இருக்கும்ல. ஆமா, ஒன்று லெஃப்ட்ல இருக்குமா, சில பேருக்கு லெஃப்ட்ல இருக்கும். ஆமா சரியா, எனக்கு வந்து ரைட் பட்டன் எனக்கு பழக்கமாயிருச்சு. சரி சரியா, சரி, அதனால நான் புதுசா மாத்துனாங்க.
அது கடுப்பா இருந்துச்சு. நான் திருப்பி ரைட் இதுவே வச்சுட்டேன். சரி, உனக்கு அந்த இன்டர்ஃபேஸ மாத்தும் போது இரிட்டேட் தானே ஆகும். இரிட்டேட் தான் ஆகும். ஆனா உனக்கு நீ ஏதோ ஒண்ணு மாத்திருக்காங்கன்னு ஒரு இது தோணுது இல்ல உனக்கு? அது உருப்படியான மாற்றமா இருந்தா பரவாயில்லையே, சும்மா அந்த இது பருத்தி முட்டை குடவுன்ல இருக்கலாம்ன்ற மாதிரில மாத்துறானுங்க. டேய், எல்லாருக்கும் மாத்தினாலும் பரவாயில்லடா. அதாவது ஃப்ரம் டுடே எல்லாருக்குமே இந்த ஃபார்மேட் தான் மாத்தினாலும் பரவாயில்ல. என் போன்ல 4 ப்ரொஃபைல் வச்சிருக்கிறேன் நான். சரியா, என் ப்ரொஃபைலு, வைஷு ப்ரொஃபைலு, டிடிகே பெரிய பேஜ், சின்ன பேஜ், 4 ப்ரொஃபைலுக்கும் 4 யூசர் இன்டர்ஃபேஸ். அப்படியா? 4க்கும் 4 விதமான யூசர் இன்டர்ஃபேஸ். நான் அப்டேட் பண்ணல ஆக்சுவலி. ஒருவேளை எனக்கு ஸ்டோரி இன்னும் நார்மலா அப்படியே தான். என்ன எளவோ தெரியல. இதுல நீ ஷேர் அமுக்குனா ஸ்டோரி கீழே இருக்கும், ஒண்ணுத்துல மேல இருக்கும். சரியா, ஒண்ணுத்துல வந்து இந்த நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களோட இதெல்லாம் வந்து வரிசையா இந்த லிஸ்ட் மாதிரி இருக்கும். இன்னொன்னுத்துல கிரிட் மாதிரி இருக்கும். எதுக்கு? ஏன் அவன் நிம்மதியா ஒரு ஆப்பை யூஸ் பண்றதுக்கு ரேண்டம் டாக்ஸ் பெருசா யாருக்கும் ஷேர் பண்றது இல்ல, அதனால எனக்கு தெரியல. ரேண்டம் டாக்ஸ் பார்த்தா நான் உனக்கு இந்த எபிசோட் கேக்குறவங்களுக்கு வந்து வேணா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் மக்களே. இவனுக்கு நான் இப்படி நேர்லயே காட்டுறேன், ஒரு நிமிஷம் இரு. இது வந்து என் ப்ரொஃபைல். சரியா, இப்ப இந்த என் ப்ரொஃபைல்ல ஷேர் அமுக்குறேன். எங்கடா இரு ஒரு நிமிஷம். ஷேர் அமுக்குனா இங்க பேரு கிரிட் மாதிரி வருதா, ஸ்டோரி இங்க இருக்கு. சரியா, இப்பெல்லாம் வரவே மாட்டேங்குது. இப்ப வந்து என்ன பண்ணுவோம், நம்ம லைக் போடுறது அவசியம் இல்ல. என்னன்னு பாத்துக்க, இப்ப வந்து எங்க போறோம்னா வந்து வைஷு ப்ரொஃபைலுக்கு போறோம். சரியா, இன்செக்யூர்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் கண்டென்ட் சேர்ந்து போறனால என் ப்ரொஃபைல் அவ போன்ல இருக்கும், அவ ப்ரொஃபைல் என் போன்ல இருக்கும். நாங்க இந்த சில கண்டென்ட்லாம் வந்து நான் இங்க இருந்துட்டு போடுவேன், அப்படியே அக்செப்ட் பண்றதுக்கு வச்சிருக்கோம். கிரிஞ்சு பண்ணாதீங்க. சரியா, இதுல வந்து வரிசையா கிரிட் மாதிரி இருக்கு. எனக்கு கிரிட் மாதிரி தான். சரியா, கிரிட் கிடையாது, வரிசையா லிஸ்ட் மாதிரி இருக்கு. கீழே வந்து ஸ்டோரி இருக்கு. சரியா, இப்போ வந்து எங்க போறோம்னா டிடிகே பெரிய பேஜுக்கு போறோம். இதுல பேரு இதுல வந்து சென்ட் கிடையாது. அதுல வந்து போன ப்ரொஃபைல்ல சென்ட்ன்னு இருந்துச்சு, இங்க வந்து ரவுண்டா இருக்கு. சரியா, ஆனா ஸ்டோரி கீழே தான் இருக்கு. அடுத்து வந்து டிட்டாகனிஸ் பேக்கப்புக்கு போறோம். இவரோட இத்தனை ப்ரொஃபைல் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுவே என்ன எளவோ தெரியல. இதுவும் வந்து டிடிகே மாதிரி தான் இருக்கு. இது இப்ப மாதிரி இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப இந்த கீழே ஆட் டு ஸ்டோரி இருக்குல்ல, அது மேல இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா அப்படி எதுவுமே மாறல, எனக்கு பழையபடி தான். ஏன்டா இப்படி பண்றீங்க இன்ஸ்டாகிராம்? ஏன்டா 4 ப்ரொஃபைலுக்கும் 4 விதமான யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறீங்க? என்னடா உங்க பிரச்சனை? ஃபன் பண்றோம், கேமரா நிம்மதியா ஒருத்தன் யூஸ் பண்ணவே கூடாதாடா? ஓகே, லைக் போட்டது போதும். பேக் டு தி டாபிக். யார் இது? பாரதி ராஜா கூட போட்டோ போட்டுருக்காங்க. சரி கூட பார்த்துக்கலாம். அதை சரி சரியா, இது ஒரு கம்ப்ளைண்ட் இன்ஸ்டாகிராம் கூட. இது வந்து இன்ஸ்டாகிராம் கம்பெனி கூட கம்ப்ளைண்ட். அடுத்து வந்து யூசர்ஸ் கூட 2 கம்ப்ளைண்ட் இருக்கு எனக்கு. ஒன்னு, ஏன் இந்த அட்டு போட்டு சாவடிக்கிறீங்க? Your third at is your future wife. என் third atல random talks தான் இருக்கு. என் third atல நான் தான் இருக்கேன். டிக்டாகனிஸ் வருது, இல்லாட்டி நம்ம குரூப் வருது. குரூப் எப்பரா கல்யாணம் பண்ண முடியும்? ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? Your third at is your future wife. ரசரதரா நம்ம குரூப் கல்யாணம் வருது. என்ன பண்றானுங்க? You have free wifi, unlimited food, but you have to stay alone with your fourth at. 4:30 யாருன்னு பார்த்தா நீ வர. எனக்கு உன் கூட நான் என்ன பண்ணிக்கு, நான் தனியா வாழ்ந்தேன். ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? இது என்ன ட்ரெண்ட்? இதை வச்சு ஏன் இப்படி பண்றானுங்க? ஷேர் பண்ணுவோம். இதோட இன்னொன்னு பண்ணாங்க. இது ஆக்சுவலா டாக் தட் ஃப்ரெண்டோட இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது இல்லையா? இதோட என்ன பண்ணாங்க, how to find பிளாக்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பார்த்தா இன்னொரு ஆப்ஷன் அது காட்டவே காட்டாது இன்ஸ்டாகிராம்ல. சரி சரியா, அதில் எல்லாரும் கமெண்ட்ல போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வரவே மாட்டேங்குது அந்த ஆப்ஷன். எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? அது இல்லடா, இருந்தா வரும். ஆப்ஷனே கிடையாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம்டா. இப்ப இன்ஸ்டாகிராம்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு ஒவ்வொரு யூசர் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறான்ல. இல்ல அந்த ப்ரொஃபைலுக்கு இருக்கா நம்ம யாருக்கு தெரியும்? ஒரு மாசம் முன்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கிறுக்குதியாட்டம் பிஹேவ் பண்ணுது. கரெக்ட் தான். மெட்டாவா இப்ப அதுக்கு பேரு? மெட்டா, ஃபேஸ்புக் வாங்கிட்டேன். சரி, இந்த அட்டு போறது எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. சரி, அடுத்து ஏன்டா அந்த விளம்பர இடைவேளை பாட்டை போட்டு இந்த ரேப் பண்றானுங்க? என்ன பாட்டு? என்ன பாட்டா? விளம்பர இடைவேளை பாட்டு என்னன்னு தெரியாது உனக்கு?
இல்லையே. சரி, இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டு தெரியுமான்னு கேளு சார். எமோக பார்வை மூடுவேன் நீ எனதே நான் உனதா. அதுதான்டா விளம்பர இடைவேளை பாட்டு. ஆமாண்டா, இது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இந்த பாய்ஸ் பாட்டோட ஐயா ஐயா அது மட்டும் தான் தெரியும். அந்த பாட்டு உண்மையான பேரு தெரியாது. இந்த மாதிரி ஏன்டா அந்த பாட்டை போட்டு இந்த ரேப் பண்றீங்க? என்ன ப்ரோ உங்க போட்டோ தான் ப்ரோ போட்டாங்க. என் போட்டோ தான்டா போட்டாங்க, அதையும் தான்டா கேக்குறேன். ஏன்டா இப்படி போட்டு ரேப் பண்றீங்க எல்லாத்தையும்? அயன் படத்துல அந்த இவன் போடுவான்ல, எது அந்த ஆபீசர் ஏர்போர்ட் கஸ்டம் ஆபீசர் அந்த போட்டோ பொண்ணு போட்டோ போடுவான்ல, போட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஆமாண்டா, சும்மா எதையாவது போட்டுக்கிட்டு இருக்கானுங்கடா உட்காந்து. சோ அவங்க என்ன சொல்றது, எனக்கு ஏஸ்தட்டிக்கா ஏதோ போட்டோ ஏஸ்தட்டிக்கா போறாங்களா? அது ஒண்ணு நல்லா இருந்துச்சு, ரெண்டு நல்லா இருந்துச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ட்ரெண்ட் வருதா, சரி, அந்த ட்ரெண்டை வந்து எல்லாரும் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீ அட்லீஸ்ட் பர்சனல் போட்டோ போடுறியா பரவாயில்ல, பிகாமுக்குலாம் அதை போட்டு வச்சிருக்க. பிகாமுக்கு அது கால்குலேட்டர் போட்டோ அதெல்லாம் கால்குலேட்டர் போட்டோ நோட்ஸ் போட்டோ பிகாம் எல்லாம் ஒரு மேட்டராடா. ஏன்னா அதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு மெண்டல் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து தன்னுடைய வெள்ள சங்கி பத்தியை காட்டியதை பத்தி தேவன் ஏகாம்பரம் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. எப்படி நம்மால தெளிவு பேரு சங்கர் படத்துல ஹalleluyaவா சொருகிருக்காப்ல. அவர் நிறைய படத்து இவரு கூட சொல்லுவாங்க, பேகி அலெக்சாண்டர் சொல்லுவாரு. என்ன அலெக்சாண்டர் சொல்லுவாரு, அந்த பேகின் ஒருத்தர் லட்சம் கேளோ ஒரே பாட்டு மட்டும். ஆமா ஆமா, அவர் பேரு ஜாகின்னு நினைக்கிறேன். பியோ ஜேஓ ஜாக் ஜீனியஸ் அவர் பேரு. சரியா, ஜாக் ஜீனியஸ். இவரு காமிக் ஸ்டான்ல இருப்பாரு. அவரு அலெக்ஸ், அவங்க ரெண்டு பேரும் தான் மியூசிக் வச்சு காமெடி பண்ணுவாங்க. ஜாக் ஜீனியஸ் சொல்லுவாரு, நம்மால தெளிவா ஹalleluya உள்ள இருக்கிறது எப்படி வரும்? ஹalleluya எப்படி யோசிச்சிருக்கா முதல் வந்து என்பதை கூறி இந்த வாரம் எபிசோட முடிப்போம். அடுத்த வாரம் நல்ல டாபிக்கோட வருவோம்னு நினைக்கிறேன். நீங்களே நம்ம டாபிக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமா, டாபிக்ஸோட வருவோம் நம்புறோம். கொஞ்சம் ரெகுலராகவும் இருப்போம் நம்புறோம். ஏன்னா போன வாரம் விட்டோமா ஒரு எபிசோடு, கரெக்டா இந்த வாரம் ஒரு எபிசோடு விடுறோம். See friends, we are regular. நான் ஊருக்கு வந்தனால ரெகுலர் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அதனால அடுத்தடுத்த வாரங்கள்ல சபரி இந்த வீட்டுக்கே வேற ஷிஃப்ட் ஆக போறோம். சோ இன்னும் ரெகுலர் ஆயிருவோம் நாங்க. பக்கத்து ரூம்ல இருந்து அப்படியே ரெக்கார்டிங் குள்ள வந்துருவோம். போன் பண்ணி எல்லாம் கூப்பிட தேவையில்ல, கதவை தட்டி டேப்புண்டா வாடா ரெக்கார்டிங் வருவான். இத பார்த்தா நான் ஆண்ட்ரியா மாதிரி. அதான் இந்த வார்த்தை சொல்லிட்டு மிக்க நன்றி. கடைசியா ஒரே ஒரு வாட்டி என்னது, ஹalleluya. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். எதற்காக சிரிக்கின்றார்? சூப்பரா இருக்கு அந்த பாட்டு, நல்லா இருக்கு.